முத்தமிழ் சேர் தென்பழகி மூதூரில் இசக்கி அம்மன் கதை அப்படி அத்தனையும் என்னாவால் அறிந்தபடி நான் பாட நற்றமிழ் சேர் வெங்கோட்டு நாதாவும் மிக படைத்த சரிதான் வித்தகம் சேர் குடவையரு வேளை முகவன் காப்புதாமே அடல்வரவும் களியானை நைங்கரணி சங்கரற்கு வடமொழியால் தடவரை மேல் மகிழ்ந்து பெற்ற வானரமே குடவையரே கணபதியே குஞ்சரனே இஞ்சல் கதைக்கு இடரொன்று வராமல் இனிமையுடன் முன்னடவா பொன்னடவாய் சரஸ்வதியை முப்பொழுதும் செப்பமுடல் சரிதான் பொன்னடவாய் திசைக்கமல பொறுத்த சிங்காசன் கோவிந்த மார்த்தாண்டர் குட்டியவர் கோர்த்த தமிழ் வரவிந்த சேர்கங்கை பூபதியின் அருளினாலே அன்னகிரி வளமையது அம்மையப்பர் திருக்கோவில் நீலகிரி வளமை என்பருள்வாய் சரஸ்வதியே கண்ணல் பழம் அவளுடனே கனிகள் பலகாரம் வைத்து வண்ணமலர் பாதம் வைப்பேன் வந்து உதகாய் கணபதியே நாடதிலே நாடதிலே நல்லவட சீமையிலே சீமையிலே நாடதிலே நாடதிலே நல்லவட சீமையிலே வட சீமையிலே தேசமான தேசத்திலே 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 அன்னகரி ஆனதிலே ஆனதிலே அம்மையப்பர் திருக்கோவில் அன்னகிரியானதிலே அம்மையப்பர் திருக்கோவில் அறிவத்தொரு மறையவர்கள் 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 அவர் அவருக்கு தக்க முறை தக்க முறை ஒரு நாளும் குறையாமல் ஒரு நாளும் குறையாமல் முறை தப்பாமல் தப்பாமல் பூஜை செய்து தப்பாமல் பூஜை செய்து நானே வார நாளையிலே சிவபாப்பான் மனைவி அவள் சிவகாசி மலடாக சிவபாப்பான் மனைவி அவள் சிவாயி மலடாக நிலவளம் கார்வளம் கண்ணல் வளம் சரி மலை வளம் மக்கள் வளம் இத்தகைய வளம் பொருந்திய நாடு எந்த நாடு இவையெல்லாம் அமைய பெற்ற சரி அன்னகிரி என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான பட்டணம் சரி அன்னம் என்றால் சோறு கிரி என்றால் மலை சோற்றால் மலையடிக்கும் சோழவள நாடு என்று சொல்லுவார்கள் இந்த சோழவள நாட்டில் யாரம்மா வாழ்ந்து வருகின்றார்கள் அன்னகிரி பட்டணத்திலே ஆமா அழகான ஒரு அம்மையப்பர் ஆலயம் ஆமா சிவன் சக்தி ஆலயம் சரி சிவன் சக்தி ஆலயம் என்று சொன்னால் அம்மையும் அப்பனுமாக காட்சி தரக்கூடிய ஒரு ஆலயம் ஓஹோ சக்தி சிவன் ஆலயம் ஆமா ஆலயம் சிறிதாக இருந்தாலும் இந்த ஆலயத்தினுடைய பெருமை மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படித்தானே ஆமா இப்ப ஒரு ஆலயத்தை எடுத்திருக்கீங்கன்னு சொன்னா அந்த ஆலயம் சிறியதாக இருக்கும் ஆனா அந்த ஆலயத்தினுடைய பெருமை வந்து இந்த மாவட்டம் முழுவதும் பெயர் சொல்லக்கூடிய அளவு இருக்கும் அப்படித்தானே அப்படிப்பட்ட இந்த சிவசக்தி ஆலயத்தில் தினமும் பூஜை செய்து வருகின்றார்கள் யாரெல்லாம் 61 மறையவர்கள் மகாதேவர் மனமகிழ பூஜை செய்து வருகின்றார்கள் இப்படி பூஜை செய்து வரும்போது இவர்களுக்கெல்லாம் தலைமை பொருந்திய மறைவன் யார் என்று பார்த்தால் யாரம்மா சிவபாப்பான் அடேங்கப்பா
அதாவது கூட்டம்னு ஒண்ணு இருந்தா ஆமா ஒரு தலைமை ஒண்ணு வேணும் இல்லையா? ஆமா, தலைவர் இல்லைன்னு சொன்னா அங்கங்க எல்லாம் கலைஞ்சு போயிடும். சரிதான், அப்படிதானே? எல்லாத்துக்கும் தலைமை தாங்கி வருகிறார் சிவபாப்பா. சரி, இந்த சிவபாப்பா ஆமா அம்மையப்பர் ஆலயத்திலே பூஜை செய்து வருகிறார். இப்படி பூஜை செய்து வரக்கூடிய சமயத்தில் சிவாயி என்று சொல்லக்கூடிய பெண்ணை மாலையிட்டு மனம் முடிக்கின்றார். சரி, அப்படிதானே? ஆமா. அப்படி மாலையிட்டு மனமுடித்து இவர்கள் வாழ்ந்து வரக்கூடிய சமயத்திலே இவர்களுக்கு எவ்வளவோ செல்வம் பொன் பொருட்கள் எல்லாமே இருக்கு, கோடான கோடி செல்வங்கள் எல்லாம் இருக்கின்றது. ஆமா, எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, என்னென்ன சொல்லுவாங்க, 16 செல்வங்களிலும் சிறந்த செல்வம் எந்த செல்வம்? குழந்தை செல்வம். குழந்தை செல்வம் இல்லைன்னு சொன்னா இப்போ நீங்க ஒரு கூட்டத்துக்கு போறீங்க, அப்படிதானே? ஆமா, போறோம். இப்ப நீங்க உங்க கல்யாண வீட்டுக்கு போறீங்கன்னு வைங்களா? ஆமா, சரி, போறேன். கல்யாண வீட்டுக்கு போனேன்னு சொன்னால் அந்த கல்யாண வீட்டுல உங்களை பார்த்து என்ன கேட்பாங்க? ஏமா நல்லா இருக்கியோ, உன் பிள்ளைகள் நல்லா இருக்கான்னு கேட்பாங்க. முத பிள்ளை குட்டி எப்படி இருக்குன்னு தான் கேட்பாங்க. ஆமா, அது போக நீ கொடுத்துருக்கூடிய பட்டு எத்தனை ரூபாய்க்கு போய் கொடுத்துருக்கம்மா, உன் சொத்து நல்லா இருக்கான்னு கேட்பாங்களா? இல்லவா நீ போட்டிருக்க நகை எந்த கடையில எடுத்தனே கேட்பாங்க? கேட்க மாட்டாங்க. குழந்தைய பத்தி தான் விசாரிப்பாங்க. ஆமா, அப்படிதானே? ஆனால் இந்த 16 செல்வங்கள் இருந்தாலும் 16 செல்வங்களில் தலை சிறந்த செல்வம் குழந்தை செல்வம். குழந்தை இல்லாத கவலையினாலே அப்படி அம்மையப்பர் ஆலயத்திலே வந்து எப்படி முறையிடுகிறார் பாருங்கள். எப்படி குழந்தை வேணுமென்று போதையரோ கணவனுமாய் வேண்டுமில்லை போதையரோ கணவனுமாய் அம்மையப்பர் தன்னை நினைத்து அனுதினமோ தவமிருந்தார். அம்மையப்பர் தன்னை நினைத்து அனுதினமோ தவமிருந்தார். அந்த தோகை வங்கள் மனதிறங்கி ஆதிசிவன் அருளாலே ஆண் குழந்தை பெற்றெடுத்தார். ஆதிசிவன் அருளாலே ஆண் குழந்தை பெற்றெடுத்தார். இப்படியாக அம்மையப்பர் ஆலயத்திலே வந்து முறையிடுகின்றார்கள். அப்படி முறையிடக்கூடிய சமயத்தில் இறைவா, நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன்? ஆமா, இதுவரைக்கும் ஒரு பாவமே செய்யலையே. ஒரு பாவமும் செய்யலையே இல்லையா? ஆமா, உங்க கோவில்ல பூஜை செய்கின்றேன். சரி, யாருக்காவது தீங்கு கொடுத்தேனா? இல்லை. இல்லை இல்லையா? நல்லபடியா தானே இருக்கிறேன். ஆமா, நல்லபடியா தான் இருக்கிறேன். எல்லாருக்கும் நல்லவனா தானே வாழ்ந்து வருகிறேன். கண்டிப்பா பூஜை செய்யல ஒரு குறையுமே கிடையாது. எனக்கு எல்லா செல்வத்தை நீ கொடுத்துட்ட. ஆமா, குழந்தை செல்வம் தர மறுத்து விட்டாய். அப்படி என்று அம்மையப்பர் ஆலயத்திலே வந்து முறையிடக்கூடிய நாளையிலே கேட்பதை கொடுக்கக்கூடிய கற்பக விருச்சிகம் அல்லவா என் பெருமாள்? ஆமா, சிவபெருமாள் அவருக்கு ஒரு குழந்தைக்கு வரம் கொடுக்கின்றார். ஆமா, குறையறவை குழந்தைக்கு வரம் கொடுக்கின்றார். சரி, அப்படி குழந்தைக்கு வரமானது கொடுத்த போது வரம் வாங்கி இந்த அப்படி வேதியனானவன் எங்கே வருகிறான் என்று பார்த்தால் எங்கே வருகின்றார்? தன்னுடைய மனைவி இடத்திலே ஓடோடி வந்து சொல்றான். வீட்டுக்கு தானே வருவாங்க, வேற எங்க போவாங்க? எல்லாரும் வீட்டுக்கு தான் வருவாங்க, இருந்தாலும் சந்தோஷத்தோடு வர்றோமா வீட்டுக்கு. சரி சரி அப்படி என்று சொல்லி சந்தோஷமாக தன்னுடைய மனைவி இடத்திலே சொன்ன போது இவர்கள் இருவரும் இணைந்து வாழக்கூடிய சமயத்தில் ஆண்டவன் அருளாலே இவர்களுக்கு ஒரு அழகாக ஒரு ஆண் குழந்தையானது வந்து பிறக்கின்றது. ஆண் குழந்தை. ஆமா, அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு, அப்பேற்பட்ட அழகு. பாத்தீங்களா என்ன ஒரு அழகு பாத்தீங்களா? ஆமாண்ணே. சரி, யாராவது அடக்கமா இருக்கிறாங்களா? நம்ம தம்பி வந்த உடனே இருந்தவன் நம்மளை பார்க்கறது இவ்வளவு அழகா இருக்கான் பாத்தீங்களா? அழகா இருக்கு. இதே மாதிரி அழகா ஒரு ஆண் குழந்தை வந்து பிறக்கின்றது. சரி, அப்படி ஆண் குழந்தையானது வந்து பிறந்த போது அந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கின்றார்கள்? வேலவ வேதியன் என்று திருநாம பெயரை சூட்டுகின்றார். ஆமா, வேலவ வேதியன் என்று பெயர் நாமத்தை சூட்டி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்த்து வரக்கூடிய நாளையிலே அதே அம்மையப்பர் ஆலயத்திலே நடனமாடி வருகிறாள் ஒரு பெண்ணானவள். ஆமா, அவள் யார் என்று பார்த்தால் யாரம்மா? பழக நகரானதிலே ஆனதிலே வளமை தன்னை கேளுமென்று பழகி நகரானதிலே ஆனதிலே வளமையதை கேளுமென்று
மாவட்டத்திலே 41 தாசி குத்தாய் மூத்த தாசியவள் சிவகாமி தாசிதானோ தாசிக்கு மூத்த தாசி சிவகாமி தாசி. ஆமா, அங்கேயும் ஒரு கூட்டம் இருக்கு. அப்பதானே சிவகாமியும் கோவில்ல நடனம் ஆடி வருகிறார். வரும் பொழுது இவளுக்கும் குழந்தை என்பது கிடையாது. ஆமா, இவங்களுக்கும் குழந்தை என்பது இல்லாத காரணத்தினால் இந்த அம்மா நாட்டியம் ஆடியும் ஆடாமலும் அப்படி மனக்கவலையோடு இருக்கின்றார். அண்ணே, நம்ம சம்பாதிக்கிறது யாருக்கு சம்பாதிக்கிறோம்? நம்ம சம்பாதிக்கிறது எதுக்கு? நல்லா சாப்பிடுறதுக்கு. சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம், பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்க மாட்டேன். நீங்க அப்படி வர்றீங்க. எப்படி சம்பாதிச்சம் பண்ணாலும் நம்ம குழந்தைங்களும் நல்லா சாப்பிட்டு எடுத்து தெம்பா வளர்றதுக்கு தானே சம்பாதியம் பண்றோம். ஆமா, எல்லாம் எதுக்கு உழைக்கிறோம்? எதுக்கு? எல்லாம் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தான். சரிதான், அப்படிதானே? நீ முதல் தும்ப, அப்புறம் தான் பாப்பா பிள்ளைல. நல்ல குடும்பம் கண்டிப்பா. ஆனால் சிவகாமியானவள் நினைக்கின்றார், இன்றைய தினத்திலே அம்மையப்பர் ஆலயத்திலே நாமல் முறையுமிட வேண்டும். கண்டிப்பாக பூஜை செய்தாரே சிவபாப்பான், அவருக்கு அம்மையப்பர் சுவாமி ஒரு குழந்தை கொடுத்திருக்காரு இல்லையா? அழகா ஒரு ஆண் குழந்தை கொடுத்திருக்காரு. பூஜை செய்யறவருக்கே ஆம்பளை பிள்ளை கொடுத்திருக்காரு. நம்ம நடனம் ஆடக்கூடிய பெண் இல்லையா? நமக்கு ஏற்ற ஒரு பெண் பிள்ளை தர மாட்டாரா? கேட்க வேண்டிய முறையில பகவான் கிட்ட போய் கேட்கணும். நம்ம ஆண்டவன் என்னைக்குமே வேண்டணும். ஆமா, நோண்ட கூடாது. வேண்டுதல்னா என்ன, நோண்டுதல்னா என்ன? இப்ப வேண்டுதல்னா என்ன தெரியுமா? என்னன்னே? அம்மா தாயே இசைக்கு அம்மா, உன் ஆலயத்துல நாங்க பணிவிட செய்ய வந்திருக்கோம். நாங்க என்னாலும் இப்படி சிறப்பா பணிவிட செய்யணும், நல்ல பேர் வாங்கணும், எங்களுக்கு கை கால் சுகத்தை தாமா, என் குடும்பம் குழந்தை குட்டி இந்த ஊர் மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டணும். இது வேண்டுதல். ஆமா, நோன்றது என்ன தெரியுமா? என்னன்னே? இவனுக்கும் பக்கத்து வீட்டுக்காரிக்கும் சண்டையா இருக்கும். இவங்க வந்து அம்மட்ட வந்து கும்பிடுவா. என்ன சொல்லுவா? அம்மா தாயே இசைக்கு அம்மா, என் பக்கத்துல இருக்கக்கூடியவா 2 மாடி வீட்டு போட்டுட்டா, நான் அவளை விட 3 மாடி வீடு போடணும், அவ வீடு இடிஞ்சு போயிடணும். ஆமா, பெரிய வீடா போடணும். ஆமா, ஒரு இடியில வீடே இடிஞ்சு போயிடணும் அப்படின்னு சொல்லி நோண்ட கூடாது. அதான் நோண்டுதல். ஆமா, சாமியை வேண்டணும்னு சொல்றீங்க. கண்டிப்பாக ஆண்டவனை வேண்டினால் கேட்டது கிடைக்கும். ஆனால் சிவகாமி கோவிலை நாட்டியம் ஆடவில்லை. நாட்டியத்தை நிறுத்திவிட்டு அம்மையப்பர் ஆலயத்தின் முன்பே வருகிறாள். என்ன கேட்டாள் வாருங்கள். என்னமா கேட்டாள்? தாண்டிய பொன்னோ உடமையோ வேண்டோ தொகிலோ தங்கபடியா இருந்தோ ஒரு புத்திரன் இல்லையே. தாண்டிய பொன்னோ வேண்டிய முதலோ தொகிலோ ஆண்டி பரதேசிக்கு அன்னோ இடாதிருந்தேனோ அமுதுண்ண வந்தவன் ஆகாரம் இல்லை இல்லேனோ. போட்டு துலாவை நிறுத்தி வைத்தேனோ இல்லை, சொல்ல துளையாது சந்ததி இல்லாத பாவோ. தொடியை போட்டு துலாவை நிறுத்தி வைத்தேனோ சொல்ல துளையாத இத்தனை செல்வமாளே. சிவகாமி மனமதுதானோ வருந்தி அவள் வருந்தி அந்த ஈஸ்வரன் மேலே கருத்தா இருக்கின்ற நாளில் சொல்லுகிறாள். என்ன சொல்லுகின்றாள்? அம்மையப்பர் சுவாமியே, என்ன நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன்?
ஆண்டி அடைத்தேனா அரைக்கொடுமை செய்தேனா அதானே பிச்சைக்கென்று வந்தவரை பின்னாலே வர சொன்னேனா இதுவரைக்கும் அப்படி சொல்லவே இல்லையா? உமது கோவிலில் நடனமாடி வருகிறேனே தவிர ஆமா, நான் வந்து யாருக்கு இந்த பாவம் செய்யல, இதுவரைக்கும் ஒரு பாவமும் செய்யல அப்படி என்று சொல்லி, அப்புறம் ஏன் சுவாமி எனக்கு மட்டும் குழந்தைக்கு வரம் தராமல் இருக்கின்றீர்கள்? அப்படி என்று சொல்லி இந்த சிவகாமியானவள் வேண்டி நிற்கக்கூடிய சமயத்தில் பகவான் நினைக்கின்றார், இவளுக்கு நம்மளுக்கு ஒரு குழந்தைக்கு வரம் கொடுப்போம் என்று சொல்லி உனக்கு குழந்தைக்கு வரம் தந்தேன் என்று சொல்லி அடியப்பா வரம் கொடுத்துட்டாரா? ஆமா, வரம் கொடுத்த உடனே இந்த அம்மா வீட்டுல வர்றாங்க. எல்லாரும் வீட்டுக்கு தானே வருவாங்க. வரம் ஒரு வாங்குறோம், கடைக்கு போய் பொருள் வாங்கினாலும் வீட்டுக்கு தான் வருவாங்க. கண்டிப்பாக. அது இருந்தாலும் நம்ம கதைக்கு சொல்லணும் இல்ல? ஆமா ஆமா ஆமா, இப்போ ஒரு இடத்துல இருக்காங்கன்னு சொன்னால் அந்த இடத்தை குறித்து அவங்க அந்த சொந்தமான இடத்துக்கு வரணும்ல? ஆமா, கண்டிப்பா வரணும். அதான் இவங்க வரத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து நம்ம 10 மாதம் திகைந்து சரி அழகான இவங்களும் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கின்றார்கள். இவளுக்கு ஆண் குழந்தை. ஆமா, பெற்றெடுத்த குழந்தைக்கு ஆமா பெயர் சூட்ட வேண்டுமே என்று சொல்லி எப்படி பெயர் சூட்டினால் பாருங்கள். எப்படி உரிய பெயரும் திரைகண்ட நட்டுவன் எனவே குந்தரன் போலவே திரைகண்ட நோடி வளர, உரிய பெயரும் திரைகண்ட நட்டுவன் எனவே குந்தரன் போலவே நட்டுவன் ஓடி வளர, ஓடி வளர்ந்திட நட்டுவர் கூடியவனை தமிழ்களை மத்தளம் கொட்டும் வருதி வருதியை கொட்டுடன் வைத்திருங்கை திறந்தாலே நல்லவனாகி அவனு மத்தளம் வாசித்தா, நல்லவனாகிய மத்தளம் கொட்டவே வருதா, கூலி உடமையும் வாங்கி செல்லம் அதிகரி சிவகாமியும் இருந்தாளே. இப்படியாக பெற்றெடுத்த குழந்தைக்கு திருகண்ட நட்டுவன் என்று ஒரு அழகான பெயரை சூட்டுகின்றார். சரி, பிறந்திருப்பது ஆண் குழந்தை. அழகான ஆண் குழந்தை. நம்ம குலத்துக்கு ஏத்த மாதிரிதான் பிள்ளைக்கு பெயர் சூட்டணும். கண்டிப்பாக. இந்த பிள்ளை பிறவு எப்படி மத்தளம் வாசிக்க தான் செய்யும். ஆம்பளை பிள்ளை இல்லையா? பொம்பளை பிள்ளைனா கொண்டு ஆட விட்டுறலாம், அப்படித்தானே? ஆம்பளை பிள்ளைய கொண்டு ஆட விட்டா நல்லா இருக்குமா? இப்ப உள்ள காலத்துல எந்த பிள்ளை ஆடாலும் அழகா தானே. அதானே, சின்ன குழந்தையில இப்ப நீ ஆடிட்டு இருக்க, எல்லாரும் உன்னை பார்த்து சிரிக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம இருக்கக்கூடிய இடம் நம்ம ஒரு இடத்துல இருக்கு. இந்த பிள்ளை ஆடட்டு ரசிப்பார்கள். அப்பா அப்படிதானே? அப்ப நாங்க ஆடுனா சிரிப்பாங்க, அவங்க ஆடுனா ரசிப்பாங்க. ஆமா, நல்லா வருவீங்க. அதனாலே அழகாக அந்த குழந்தைக்கு ஒரு பெயரை சுட்டுகின்றாள். சுட்டி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்த்து வருகிறாளாம். அப்படி வளர்த்து வரக்கூடிய சமயத்தில் சிவகாமி கொஞ்ச நாள் குழந்தை வளர்த்து வரும் நினைக்கிறா. என்ன, ஆம்பளை பிள்ளைக்கு சின்ன வயசுலயே மத்தளம் வாசிக்க கற்றுக் கொடுக்கணும். கண்டிப்பாக கொடுத்தால்தான் வளர்ந்த பிறகு ஆமா நல்ல ஒரு கலைஞராக மாறுவான். ஆமா, எந்த தொழிலுமே சிறு வயதுல இருந்து கற்க வேண்டும். ஆமா, அப்பதானே அந்த தொழில அப்பதான் அந்த குழந்தைங்க நல்ல கற்று எடுத்து வரும், அப்பதான் அனுபவம் கிடைக்கும். கண்டிப்பாக. அப்படி என்று அழகாக இந்த குழந்தையை வளர்த்து வருகிறாய். வரும்போது சிவகாமிக்கு இன்னும் ஒரு எண்ணம் வருகிறது. என்ன வருகின்றது? இருந்தால் சிவகாமி அப்போதுதானோ, சிவகாமி அப்போதுதானோ நான் பெண் மதலை தனக்காகவே மகள் வேண்டும் எனவே, மறந்து போலே மகள் வேண்டும் எனவே, மனது நொந்து சிவகாமி வாடினாள், நொந்து சிவகாமி வாடினாள். இருந்ததினால் பலன் ஒன்றுமில்லை, இருந்ததினால் பலன் ஒன்றுமில்லை, இறந்து விட்டால் அதில் ஒன்று மோட்சமே. பிள்ளைக்கு பலன் ஒன்றுமே, ஆனால் பிள்ளைக்கு பலன் ஒன்றுமில்லையா. போத பொந்தேடி ஆதாயமாக்கலாம், போத பொந்தேடி ஆதாயமாக்கலாம், போத பொந்தேடி ஆதாயமாக்கலாம், போத பொந்தேடி ஆதாயமாக்கலாம். சிவகாமி ஆனவளுக்கு இன்னும் ஒரு ஆசை வருகிறது. என்ன ஆசை? ஆசை யார் தானே விட்டுச்சு? கண்டிப்பாக. இருந்தாலும் படிப்படியா ஒவ்வொரு ஆசை நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். சரி, ஆனா ஆசைப்பட்டது எல்லாத்துக்குமே கிடைக்காது. ஆசைப்பட்ட பொருள் எல்லாம் கிடைச்சுன்னு சொன்னா ஆண்டவன் யாரும் வேண்ட மாட்டீங்கல்ல. ஆமா ஆமா. ஆகையினாலே இந்த சிவகாமியானவள் அழகாக ஒரு பெண் குழந்தை வேண்டும் என்று சொல்லி சரி ஆண்டவன் எடுத்து வேண்டுகிறார். ஏன் தெரியுமா? எப்படி? இவர்கள் குலம் என்ன குலம்? தாசி குலம். நம்ம தாசி குலத்துல ஆண்களுக்கு மதிப்பே கிடையாது. சரி,
பெண்களுக்கு மட்டும்தான் அங்க மதிப்பு. ஆமா, அப்படிதானே? அப்படிதான். அப்படி என்று சொன்னால் பகவான் இடத்துல இவள் எப்படி தெரியுமா வேண்டா, பகவானே என்னுடைய காலத்திற்கு பிறகு என்னுடைய இந்த ஆலயத்திலே நாட்டியம் ஆடுவதற்கு தாங்கள் தான் ஒரு பெண் குழந்தைக்கு அருள் தர வேண்டும் சுவாமி என்று சொல்லி ஆமா இப்படி அழகாக பகவான் நினைக்கக்கூடிய நான் என்ன எனக்காகவா குழந்தை கேட்கின்றேன்? எங்களுக்காகத்தானே குழந்தை கேட்கின்றேன். யாருக்காக? உங்களுக்காக. ஆமா, எங்களுக்காக. அப்படி இல்ல, கோயிலே நடனமாட வைப்பதற்காக. கோவிலே நடனமாட வைப்பதற்காக. அப்ப ஏன் எனக்கு ஒரு குழந்தைக்கு வர தரக்கூடாது அப்படி என்று சொல்லி இனிமேல் ஆம்பளை பிள்ளைலாம் தராதீங்க சுவாமி. ஆமா, எங்களால தாங்க முடியாது சாமி. ஒரு அழகான பொம்பளை பிள்ளையா தாருங்க. ஆமா, ஆம்பளை பிள்ளையால அநியாயம் தாங்க முடியல. அப்படிதானே? சரிதான். ஆமா, எங்கேயா 12 மணி ஆனா போயிடும். சாமி ஒரு பொம்பளை பிள்ளைக்கு வரம் தாருங்க சாமி. அப்படி என்று சொல்லி அம்மையப்பர் ஆலயத்திலே அனுதினம் முறைவிடக்கூடிய நாளிலே ஆமா ஆதிசிவன் அருளாலே அழகான ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்த சிவகாமி தாசியப்பா. எப்படி பாருங்கள், எப்படி பெற்ற நிலை பெண் பிள்ளைதான், பெண் பிள்ளைதான், பெண் பிள்ளைதான். சிவகாமி தாசியவள், தாசியவள், சிவகாமி தாசியவள், தாசியவள். பெண் பிள்ளைதான், பெண் பிள்ளைதான், பெண் பிள்ளைதான். வேத சிவகாமி தாசி, காமி தாசி, வேத சிவகாமி தாசி, காமி தாசி. உரன்முறையார், 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 உரன்முறையார். எல்லோரும் மனமகிழ்ந்தார், மனமகிழ்ந்தார், எல்லோரும் மனமகிழ்ந்தார், மனமகிழ்ந்தார். ஆருடைய பெயரிடுவோம் அருமையுள்ள மகளாருக்கு. அம்மையப்பர் பெயரிடவோ, பெயரிடவோ, பெயரிடவோ. அபிராமி பெயரிடவோ, பெயரிடவோ, அபிராமி பெயரிடவோ, பெயரிடவோ. அம்மையப்பர் பெயரிடவோ, பெயரிடவோ, பெயரிடவோ. அபிராமி பெயரிடவோ, பெயரிடவோ, அபிராமி பெயரிடவோ, பெயரிடவோ. லட்சுமியாள் என்று சொல்லி, என்று சொல்லி தாரே மனமகிழ. இப்படி ஆதிசிவனுடைய அருளாலே அழகான ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தாய். சரி, பெற்றெடுத்த குழந்தைக்கு பெயர் நாமம் சூட்ட வேண்டுமே என்று சொல்லி தன்னுடைய உற்றார் பிரமுறையார் அழைத்தாள். அழைத்து சொல்றான், அம்மா இப்பதானம்மா ஆரம்பிச்சிருக்கேன், இப்பவுமே தூங்குறீங்களா, கொஞ்சம் முழிச்சிருங்க, யார் வைக்க போறோம் கேளுங்க. அப்படித்தானே? இதுல அப்படி என்று சொல்லி அழகான ஒரு பேர் வைக்கிறேங்க அக்கா. என்னடி? ஆமா, இந்த சிவகாமிக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஆமாண்டி. பிறந்த பெண் குழந்தைக்கு அழகான உனக்கு பேர் வைக்க தெரியும். நான் வைக்கட்டுமா? நீங்க வை பாப்போம். தாடகை. என்னது? தாடகை. உங்க பாட்டி தாடகையா? தாடக அழகா, எவ்வளவு அழகா பிறந்திருக்கு குழந்தை. தாடகனி பேர். அப்படியே மூதேவி போடு. என்னது? மூதேவி. உங்க சித்தி மூதேவியா? நல்லா இல்லையடி? ஆமா, இப்ப எவ்வளவு அழகா இருக்கு குழந்தை. இந்த பிள்ளைக்கு மூதேவியா? அப்படியே சுப்பம்மா உங்க அப்பா. இதுக்கு மேல இவள்கிட்ட நீ பெயர் கேட்பியா? இவள்கிட்ட பெயர் கேட்டான்னு வச்சுக்க எனக்கு வந்துரும். சரி, நீ வந்து ஒரு நல்ல பெயரா சொல்லு பாருங்க. நான் தானே, நான் பேர் வைக்கிறதுல பெரிய ஆள், உனக்கு தெரியும்ல. ஆமா தெரியும். இப்பதான் ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் பாத்துக்க. ஏ அக்கா, முறுக்கு குச்சின்னு போடக்கூடாது, பொம்பளை பிள்ளை, நல்ல பெயரா போடும். அதான் சொன்னோம்ல, சிரிச்ச முகத்தோடு இருக்கும். சரி, அப்படிதானே? ஆமா. ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவியா? தேவியா? ஆமா, நல்லா இருக்கு. அப்ப அந்த பேர் வேண்டாமா? என்ன பெயர் போடுறீங்க? அப்ப எங்க அம்மா குலதெய்வ மாரியம்மா. இதோ நல்லா இல்ல, கோயிலுக்கு அடிபட்டு போட்டிருக்கேன் பிள்ளைய, நடனமாட பெத்து வச்சிருக்கேன்டி. அப்ப இந்த பேர் வேண்டாமா? இதுக்கு மேல யாரு வாய திறந்தீங்க அடி விழும். 10 மாதம் கஷ்டப்பட்டு குழந்தைய பெற்றெடுத்தேன். எதற்காக? வளர்த்து கோவிலே நடனமாட விடுவதற்காக. சரி, அப்படியானால் இந்த குழந்தைக்கு நானே பெயர் சூட்டேன். எங்க பெயர் வை பாப்போம். லட்சுமி கடாட்சியம் நிறைந்த குழந்தை.
லட்சுமி. அப்பா எப்படி இருக்கு? பெத்தவளுக்கு தாண்டி பிள்ளைக்கு அருமை தெரியும். சரி, அதான் லட்சுமின்னு பேர் வச்சிருக்கிறோம். நல்லா இருக்குதா? ஆமா, லட்சுமி என்று திருநாம பெயரை சூட்டி அந்த குழந்தையை வளர்த்து வரக்கூடிய நாளையிலே குழந்தையினுடைய வயது எப்படி வளர்ந்து வருகிறது பாருங்க. எப்படி வளர்ந்து வருகிறது? ஒரு வயது, இரு வயதா, இரு வயதா, இரு வயதா, இரு வயதா, மூன்று நாளாகி, 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 இரு வயது, இரு வயதா, இரு வயதா, இரு வயதா, இரு வயதா, மூன்று நாளாகி, 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 நாளானே திருவயதில் நடந்த மெல்ல விளையாடி நாளானே திருவயதில் தான் படித்தார். நாளானே திருவயதில் 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 எழுதோத வைத்தனரா 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 அங்கே வளரும் பெரிய சந்திரனை போலவே சரி பொறுக்கி வார்த்தது போலவே லட்சுமியானவள் வளர்ந்து வருகிறாளாம். இப்படி வளர்ந்து வரக்கூடிய சமயத்தில் ஒரு வயது இரண்டாகி, உயர் மூன்று நான்காகி, 4, 5 ஆகி 6 திருவயதிலே ஆடை கட்ட தான் படித்தார். 6 வயசுல. ஆமா, பரவாயில்லையே. ஆமா, ஏன்னு சொன்னா 6 வயசுல தான் பிள்ளைங்களுக்கு தன்னிச்சையாக நடக்கக்கூடிய உணர்வு வருமா? அப்படியா? ஆமா, அது வரைக்கும் உணர்வு இருக்காது. உணர்வு இருக்கும். ஆனா அது வரைக்கும் தாய் தன்னுடைய அன்பிலே வளர்த்து வருவாங்க. சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ஆமா, குழந்தை பருவம் அப்படிதானே? சரி, இப்படி வளர்ந்து வரக்கூடிய சமயத்தில் இந்த அம்மாவுக்கு 7 வயது ஆகின்றது. 7 வயது. ஆமா, 7 வயதுல தன்னுடைய மகளை பார்த்து சொல்றாங்க. என்ன சொல்கின்றாள்? அம்மா லட்சுமி, அம்மா நீ இன்று முதல் பாடங்களை படிக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, நாட்டிய கலையும் படித்து வர வேண்டும். அப்படியாகட்டும், நான் படித்து வருகின்றேன் அப்படின்னு சொன்ன அம்மா என்ன? நான் ஆடணுமா? நம்ம ஆடணும் மகளே. எனக்கு ஆட தெரியாதுமா. மகளே, இப்படி கைய காலை இப்படி லைட்டா ஆடணுமா? அப்படியா? எனக்கு ஆட தெரியாதுமா. ரொம்ப நல்லா இருக்குமா? இப்படி ஆடினா போதுமா? சரி, பரவாயில்ல. நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்று வருகிறேன் அம்மா. அப்படியா? ஆமா, ஆமா. கண்டிப்பாக. ஏன்னு சொன்னா மீன் குஞ்சுக்கு நீந்த கத்து கொடுக்கணுமா ஐயா? வேண்டாம், வேண்டாம். வேண்டாம் இல்ல. தாயை பார்த்து பார்த்து நீந்திக்கும். அதே போன்றுதான் இந்த லட்சுமியானவள் தன் சிவகாமி ஆடக்கூடிய ஆட்டத்தை பார்த்து இந்த அம்மாவும் கற்று வர்றாங்க. இப்படி 12 திருவயதிலே லட்சுமியான பாவை நல்லால் தெரிவித்தாள். அழகாகவே நடனத்தை கற்றுக் கொடுத்தாள் சிவகாமி. சரி, தேர்ச்சி பெற்றாள் லட்சுமியானவள். ஒரு நாள் தினத்திலே தன்னுடைய மகளை பார்த்து சொல்லுகின்றாள். என்ன சொல்லுகின்றான்? மகளே லட்சுமி, லட்சுமி, அம்மா அம்மாவுக்கு வர வர வயதாகி கொண்டே வருகிறது. ஆமா. சரி, வர கோவில்ல என்னால போய் ஆட முடியல. அப்படியே நான் என்னென்ன செய்ய வேண்டும்? எனக்கு பதிலாக சென்று கோவில்ல நடனமாடி வருகின்றாயா? அம்மா, என்ன? எனக்கு தான் நாட்டியமே கொஞ்சம் கொஞ்சம் தான் எனக்கு தெரியும், நிறைய தெரியாது. ஏன்னா ஆட்டத்தை யாரடி பாக்குற? அழகா தாண்டி பாப்பாங்க. அப்படியா? என்னோட நீ அழகா இருக்க பத்தியா? அம்மா கொஞ்சம் நடனம் ஆடு. சரி, கூட்டம் எப்படி வருதுன்னு பாரு. கைய கால அசைச்சா போதும், தாளத்துக்கு தகுந்த மாதிரி. அப்படியா? அம்மா, அப்படியே நம்ம அண்ணி வருவாரா? அண்ணன் வருவான். அப்படியா? இப்படியே சென்றாலும் எல்லோரும் பயந்து ஓடிடுவாங்க. சரி, அதற்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் அணிந்தாதான் நாட்டியத்துக்கு நல்லா இருக்கு. கண்டிப்பா. பொன்னிடம் பெண்ணுக்கழகு என்று சொல்லுவார்கள். அது போன்றுதான் பெண்ணிற்கு இயற்கை அழகு போக செயற்கை அழகு சேர்க்க வேண்டும். சரி, அப்படிதானக்கா? அதுக்குதான் இப்ப ஆங்காங்க ஒண்ணு ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. என்னது? இந்த பழைய ஒர்க்ஷாப்பும் சரி, இந்த பியூட்டி பார்லரும் சரி. எப்படி சொல்றீங்க? ஏன்னு சொன்னா எவ்வளவோ வண்டி ஆக்சிடென்ட் ஆகி போனாலும் அந்த வண்டியை கொண்டு போய் டிங்கர் பேஸ்டிங்லாம் பார்த்து எடுத்து சரி ஒரு புது வண்டியை கொண்டு விட்டுருவாங்க. அதே மாதிரி நம்ம அக்கா மாவரு எவ்வளவு கருப்பா இருந்தாலும் சரி, சரிதான், எவ்வளவு வயதானவங்க இருந்தாலும் சரி, சரிதான். இப்ப நம்ம தூங்கிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா ஒரு பாட்டி, இவங்கள மாதிரி இருந்தாலும் சரி, பியூட்டி பார்லர் கொண்டு விட்டுட்டாங்கன்னு சொன்னால் பாட்டி அந்த காலத்துல எப்படி இருந்தாங்க, அதே மாதிரி இந்த காலத்துல கொண்டு விட்டுருவாங்க. சீக்கிரத்துல பாட்டியுடைய கோபத்துக்கு ஆளாக பாட்டி மேல கோபப்பட மாட்டாங்க. அந்த ஒண்ணு சொன்னாங்க, தம்பி பாட்டு முடிஞ்சோடனவா உனக்கு காப்பி எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படியா? சரி,
காப்பி கிடைக்கும் சரி அம்மா இதோ நான் அலங்கரித்து வருகிறேன் ஆகட்டும் என்று சொல்லி அப்படி என்று மணமகள பல்லபணியும் மங்கையர்க்கு அணிந்தவளும் கண்ணதிலே மையம் விட்டால் காதில் தங்கத்தோடு விட்டால் முறைக்கு வளை இடக்கு வர்ணகஜை வண்ண கச்சை பாடகம் சிலம்பு தண்டை பட்டரஞ்சான் நெற்றி பிறை வளர்ந்தாளில் இஷ்மியால் வார்ப்புரைக்கு வார்த்தது போல் அம்மையப்பர் கோவிலுக்கு வாராளே லட்சுமியா அம்மையப்பர் கோவிலுக்கு வாராளே லட்சுமியா. நாளையிலே மகளுக்கு அலங்காரம் செய்கின்றாய். சரி. ஏன்னா நல்ல அலங்காரம் பண்ணாதான் ஆடுறதுக்கு நல்லா இருக்கும். ஆமா, அதுக்கு ஏத்த ஆடை அணிகளுங்கெல்லாம் அணியணும். கண்ணிலே மை விட்டாய். ஆமா. காதில் தங்க தோடு விட்டாள். அது மட்டுமில்லை, பிறை உச்சி பிறை நேர்வழிக்கு திரவும் பிறை. சரி. அப்படி எல்லாம் கைக்கு ஒட்டி அந்த கை மாட்டி நம்ம கை மாட்டி இடுப்புக்கு ஒட்டியானோ காலுக்கு கொலுசி. இந்த பரதநாட்டியம் ஆடக்கூடிய பெண்களை பாத்திருக்கீங்களா? அவங்க ஒரு விதமா ஆடை அணிவாங்க. ஆமா, அந்த மாதிரி ஆடை அணிகள்கள் எல்லாம் அணிந்து அப்படி மேடையில வந்து நம்ம திரும்பி நிக்கிறாளா? எதுக்கு? ஏன்னு சொன்னா தெர அப்படியே அடைச்சிருக்கு பாத்தீங்களா? ஆமா. ஊரவர்கள நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க? சிவகாமி மகள் லட்சுமி இருக்கா பத்தியா? ஆமா. லட்சுமி ஆனவள் நாட்டியம் ஆட வருகின்றாளாம். அப்படியா? ஆமா, அவளே அந்த காலத்துல எல்லாம் பெரிய ஆட்டக்காரி. ஓஹோ. அவன் மகளா பார்த்தா அப்ப எப்படி இருக்கும் ஆட்டம்? ஆடுவாடியக்கா. கூட்டம்லாம் இப்ப வந்து ஆட்டத்தை முடியுற வரைக்கும் பார்த்துட்டு தான் நம்ம போகணும். அவ இன்னைக்கு தானே ஆட வந்திருக்கா. ஆமா. அதுக்குள்ள நீ ஆட்டத்தை பத்தி இப்ப வர்ணிக்கிற. இருந்தாலும் சின்ன குழந்தை ஆடக்கூடிய ஆட்டத்தை பார்த்தவனா அது ஒரு அழகு தானே. சரி. அப்படி என்று சொல்லி இப்படி எல்லோரும் பேசுகின்றார்கள். அப்படி திரையாண்டு விலகுகின்றது. அண்ணனுடைய மத்தள வாசிப்பு காதிலே கேட்கின்றது. கேட்டோன்னா இந்த அம்மா டங்குனு கால தூக்குனா. எதுக்கு? ஆட்டம் தான் ஆரம்பிப்பாங்களோ? இல்ல, சபை வணக்கம் வைக்கும் போது அப்படிதான் கையை கால தூக்கி ஆடுறத பார்த்தா நல்லா ஆடுவ போலுக்கு. இப்படி அது எப்படி ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி என்று ஆமா, அப்படி ஒரு வணக்கம். அங்கே அம்மையப்பர் ஆலயத்திலே சரி இப்படி நடனமாடினார் பாருங்கள். எப்படி? அம்மையப்பர் கோவிலுக்கு 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 அன்றாடம் போய் வருவார் அம்மையப்பர் கோவிலுக்கு 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 அன்பாக போய் வருவாய் அம்மையுடன் சதுராடி அம்மையுடன் சதுராடி இளையாள் வருகையிலே சதுராடி முதலாள் வருகையிலே நம்மவள் சதுராடி நம்மவள் வருகையிலே திரும்பி அங்கே ஒரு மறையோ திரும்பி அங்கே ஒரு மறையோ ஆசி மகள் அருகே வந்தா இப்படி அம்மையப்பர் ஆலயத்திலே லட்சுமியானவள் நடனமாடி வருகின்றாள். சரி, ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல நாளாக நடனமானது நடந்து வருகிறது. நடனமாடி வரக்கூடிய சமயத்தில் ஊரவர்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அக்கா என்னடி அக்கா என்னடி தங்கச்சி, நேத்து நீ கோயிலுக்கு போனியாக்கா? ஆமாடி போன. என்ன கோயிலுக்கு போனதுல நம்ம சாமியை கும்பிட்டது பெரிய விஷயம் இல்லடி. வேற என்ன? அங்க சிவகாமி மகள் ஆடுறா பத்தி ஆட்டம். ஆமா, சும்மா பம்பரம் போல கரங்கி ஆடுறாடி. என்ன ஆட்டம் ஆடுறாடி? பம்பரம் எப்படி கரங்கும்? பம்பரம் கயிறை சுத்தி விட்டா எப்படி? நூலை வச்சு அப்படி இழுத்து விட்டா தானே கரங்கும். அப்படி சுத்தி வரும் பத்தி நூலு மாதிரி இருக்கிறது யாரு? அண்ணனுடைய மத்தளம். ஆமா, வாசிப்பு கேட்டு லட்சுமிக்கு அப்படி ஆட்டத்தை அப்படி நிறுத்த முடியல. அது மட்டும் இல்ல, என்ன இந்த பிள்ளை
வீட்டுல ஏதாவது ஒரு சின்ன பாத்திரம் கீழே விழுந்துடக்கூடாது. ஆடிடுவாளோ? அந்த பாத்திரம் டப டபன்னு சவுண்டு கேட்டக்கூடாது. உடனே அங்கேயும் இங்கேயும் காலத்துக்கு ஸ்டெப் வச்சிருவான். சரிதான். ஏமனா அவ்வளவு பெரிய ஆட்டக்காரி. கோயில்ல போன ஆடுவாங்களா? மேல சுத்தம் மேலம் அடிப்பாங்க. கோயில்ல மணி அடிச்சா போதும், இங்க இருந்து அங்க வர ஒரு ஓட்டம் ஓடுவா பாருங்க. அப்படியா? அந்த ஓட்டம் பாயசம் மணி சத்தத்துக்கு தகுந்த மாதிரி ஆடதுக்கு போவோம்னு சொன்னோம். சரிதான். இங்க வேற பாயசம் சாப்பிடுறதுலே குறி. இல்ல கேட்டேன், மணி சத்தம் கேட்டோம்னா நாங்கெல்லாம் சின்ன வயசுல அதுக்கு தான் ஓடுவோம். அப்படியா? ஆனா இந்த அம்மா வந்து மணி சத்தம் கேட்டாலும் சரி, பாத்திரம் கீழே வந்தாலும் சரி, சரி காத்துல சும்மா சில 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 சிலன்னு கேட்டாலும் இவங்க இருந்து சலங்கை கேட்டுட்டு இப்படி சொல்லி 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 போடுவோம். இப்படி நடனமாடி வருகிறாள் லட்சுமி. அப்படி எல்லோரும் நடனத்தை பார்த்தார்கள், ரசித்தார்கள். ரசித்து லட்சுமி லட்சுமி என்று எங்கு பார்த்தாலும் காதுல கேட்குது. ஆமா, ஒரே லட்சுமி என்னுடைய பேர் தான் அங்க எங்க பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கிறோம். கோவிலிலே பூசை செய்து வருகிறான். ஆமா, வேலவன், சிவப்பாப்பானுடைய மகன் வேலவன். வேலவன் பழைய ஆட்கள்லாம் போயிட்டாங்க, வயதானங்கள்லாம் போயிட்டாங்க, இல்ல அவங்க பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்காங்க. கண்டிப்பாக. இப்படி இருக்க பூஜை செய்து வரக்கூடிய நாளையில அவனுடைய காதிலும் லட்சுமி லட்சுமி என்று கேட்கிறது. ஆமா, லட்சுமின்னு கேக்குது. ஒருத்தரும் பூசையில நிக்க மாட்டேங்கிறாங்களே. யார பார்த்தாலும் லட்சுமி லட்சுமியில சொல்றாங்க. இந்த நேரத்துல லட்சுமி யாரு, எப்படி இருப்பாள் என்பதை நாம பார்க்க வேண்டும். கண்டிப்பாக பார்க்க வேண்டும். பூசையை முடிச்சுட்டு லட்சுமியை பார்க்க வேணும் வர்றா. ஆமா, லட்சுமி யாரும் அப்படி ஓரமா ஒதுங்கி அப்படியே நின்றுட்டு இருக்கிறா. ஆமா, அந்த அம்மா அப்படியே கையில கண்ணத்துல கை வச்சுட்டு அப்படி இருக்கிறா. எதுக்கு கவலையோ? அப்படி இல்லக்கா. இப்ப பொதுவாக பெண்களை பாத்தீங்கன்னு சொன்னா ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் அமைதியா தான் இருப்பாங்க. வீட்டுலதான் அவங்க ஆட்டான, வெளியில எல்லாம் வந்தவங்க சொன்னவொன்னு அப்படி அமைதியா இருப்பாங்க. எப்படி? ஆமா, அப்படிதானே? அப்படிதான் சொன்னா கையை கட்டிட்டு இப்படி சும்மா தான் உட்கார்ந்து இருப்பாங்க. அடக்கம் ஒடுக்கணும்னா அதுக்கு அர்த்தம் யாரு? பெண்கள். பெண்கள். ஆமா, அது வெளியே. வீட்டுல போனீங்கன்னு சொன்னா ஆண்கள் தான் அடக்கம் ஒடுக்கம் எல்லாம் அமைதியா இருப்பாங்க. இப்படியாக வருகிறாய். என்ன அப்படி நிக்கக்கூடிய நேரத்திலே வருகிறான் வேலோ வேதியன் ஆனவன். சரி, பார்த்தான் லட்சுமியுடைய அழகிலே மதி மயங்கி கீழே விழுந்தான். கீழே விழுந்த உடனே பார்த்தாள் இந்த லட்சுமியானவள். விழுந்த அந்த வேதியனே, வேதியனே, விழுந்த அந்த வேதியனை, சிவகாமி மகள் லட்சுமியாள், சிவகாமி மகள் லட்சுமியாள், விழுந்த அந்த வேதியனை, விழுந்த அந்த வேதியனை, விழுந்த அந்த வேதியனை, சிவகாமி மகள் லட்சுமியாள், சிவகாமி மகள் லட்சுமியாள், உலக மொழிகள் பல பேசி குணமுடனே கூட்டி வந்தாள். பார்த்தாளே தாய் கிழவி, பார்த்தாளே தாய் கிழவி, பதறி அவள் ஏது சொல்வாள். இப்படியாகவே கீழே விழுந்தான் வேதியன். பார்த்தாள் லட்சுமியானவள். சரி, ஐயோ என்ன நம்மள பார்த்தோன்னே கீழே விழுந்துட்டாரே. ஆமா, சாமியார் கீழே விழுந்துட்டாரு. சாமியாரு கீழே விழுந்துட்டார். இவரு எப்படி விழுந்து ஒரு அழகுல மயங்கிட்டாரோ? ஆமா, அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. அவரை எழுப்பி கேட்போமா? ஆமா, அப்படின்னு சொல்லி சரி வேதியனை எழுப்புற. ஐயா வேதியரே. யாரு வேதியரே? யாருமா? எழும்புமையா. யாருமா சத்தம் போடுறது? நான் தான் லட்சுமி. லட்சுமியா? ஆமா. லட்சுமி, என்ன எனக்கு கொஞ்சம் மயக்கமா ஒரு தலை சுத்துமா? ஏன் காலைல சாப்பிடலையா? இல்லம்மா, நல்லா சாப்பிட்டேன். அப்புறம் ஏன் தலை சுத்துது? இருந்தாலும் என்னன்னு தெரியல, உன்னை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மயக்கம். இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்? லட்சுமி, என்ன இப்படியே நடந்து போனேன்னு சொன்னா என்னால வீடு போய் சேர முடியாது. ஆஹா, ஆகையினால என்னை கை தாங்கலா தூக்கி கொண்டு. ஐயோ, ஏன் என்னாச்சு? கை தாங்கள உங்களை தான் தூக்கணுமா? ஆமா, நான் ஒரு திருமணமாகாத பெண், நான் எப்படி உங்களை தூக்கிட்டு போக முடியும்? நான் மட்டும் என்ன 7-8 கல்யாணமா பண்ணிருக்கேன். உங்களை பார்த்தா அப்படிதான் தெரியுது. அப்புறம் பார்த்தா அப்படிதான் தெரியும். சரி, உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க. எங்க வீடு ரொம்ப தூரத்துல இருக்கு. ஒண்ணே இல்ல, நான் உங்களை வீட்டுல போய் கொண்டு விட்டுட்டு வந்துடுறேன். வேண்டாமா, வேண்டாம், பக்கத்துல. எங்க அண்ணனை கூப்பிட்டுட்டுமா? வேண்டாம், எங்க அண்ணன் உங்களை பத்திரமா வீட்டுல கொண்டு விட்டுருவாரு. ஏற்கனவே ஒரு நான் போறேன். எங்க அண்ணன், அண்ணே அங்க வா. வாய்ப்பில்லை. இங்க வா. வாய்ப்பில்லை. இவரை வீட்டுல கொண்டு விட்டுருவியா? அவன் சொல்லியாச்சு ஏற்கனவே. எப்படி ஓயாம நீ என்னைய கொமச்சிட்டு இருந்தான்னு வச்சுக்க, மேல இருந்து ஒரு கல்லத்துக்கும் மண்டையில எரிஞ்சிட்டு அங்க பாறைக்கு அந்த சைடு போய் ஒளிஞ்சுக்கிடுவேன்னு இருக்கான். சரிதான். ஆமா,
அப்படியா? ஆமா. சரி, அண்ணன் வரல. ஆமா, அண்ணன் வர மாட்டான். ஐயா, என்ன? இத பாருங்க, உங்க வீடு தூரம்னா விடுங்க. சரி, எங்க வீடு பக்கத்துல தான் இருக்குது. அப்படினா போவோம். போகலாமா? போவோம் லட்சுமி. அப்படி என்று பக்குவமாக பேசி வேதியரை தன்னுடைய அரண்மனையிலே அழைத்து வருகிறார். அப்படி அழைத்து வரும்போது சிவகாமியானவள் தன்னுடைய மகள் எப்பொழுது வருவாள் என்று காத்துக் கொண்டிருக்கின்றார். சரி, இருக்கக்கூடிய நாளையில சிவகாமி நினைக்கிறா, என்ன மகள் வருகிறாள், ஆமா, மக கூட இன்னொருத்தன் வருகிறானே, ஐயோ அந்த கள்ள பையன் யார கூட்டிட்டு வர்றான்னு தெரியலையே, அவனை கூட்டிட்டு வர வந்து பிச்சைக்காரனை கூட்டிட்டு வரேன்னு தெரியல. சரி, பக்கத்துல வரட்டும், நம்ம பேசிக் கொள்ளலாம் அப்படி என்று சொல்லி அப்படி என்று ஆமா பக்கத்திலே வருகிறாள் லட்சுமியானவள். வந்து சிவகாமி கேக்குறா, என்ன மகளே லட்சுமி, மம்மி நடனம் முடிந்ததா? ஆமா, சிறப்பா முடிஞ்சு. நல்லா ஆடுனியா? ஆமா, நல்லா ஆடுனேன். ஆடுனியா? சும்மா அப்படி பறந்து பறந்து சுழந்து சுழந்து ஆடுனேன். பறந்து பறந்து ஆடுனியாக்கும். ஹாய் ஹூ ஆமா, ஹூ. அம்மா கூட ஒருவனை கூட்டிட்டு வந்திருக்கிறியே, அவன் யாரு? ஐயோ அம்மா, இவர்தான் வேதியன். அவன் என் தலையை தொங்க போட்டுட்டு இருக்கிறான். அவருக்கு தலை சுத்துதான். அப்படியா? அம்மா, யார் சொன்ன? அம்மா, இவரு சிவபாப்பான் இருக்காரு பாத்தீங்களா? ஆமா, அவருடைய மகன் வேலவன் வேதியன். நல்லது. அம்மா, நீ வாழ்க்கையில இன்னைக்குதான் ஒரு நல்லது செஞ்சிருக்க. அடேங்க. அவன் யார் தெரியுமா? யாரு? பெரிய பணக்காரன். பெரிய பணக்காரனா? ஆ, நான் இவரு கொடுத்துருக்க துணியை பார்த்தவன பிச்சைக்காரன் இல்ல நினைச்சேன். அது கோயில் பூசைக்கு அப்படிதான் உடுப்பாரு. அப்படி அம்மா? ஆமா ஆமா. சரி, இருக்கட்டும்மா. பக்குவமா பேசி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போ. சரி, நான் வருகிறேன். ஆகட்டும் என்று ரெண்டு பேர்த்தையும் வீட்டுக்குள்ள அனுப்பிட்டு நினைக்கிறார் சிவகாமி. எழுதிருக்கின்றாள். மக பிடிச்சதை பிடிச்சா ஒரு பெரிய புளியங்கொப்பை பார்த்து பிடிச்சிருக்கான். முருங்கை கோப்பை பிடிச்சிருந்தானா என்ன ஆகும்? முறிஞ்சு கீழே விழுந்திருக்கும். இவனை வச்சு நிறைய பணம் வாங்கலாம். ஆமா, இப்படியே இருந்தால் பணம் தாத்தான்னு கேட்டா கொடுப்பானா? கொடுக்கவே மாட்டான். கேட்டா எவனும் கொடுக்க மாட்டான். நம்ம மகளுக்கு அவனுக்கு மக மேல ஒரு பாசம், தனி பாசம் வரணும். கண்டிப்பா தன்னால வரணும் பாசம். தன்னாலே வர வேண்டுமானால் அவன் மருந்து கொடுக்க வேண்டும். கண்டிப்பாக மருந்து கொடுக்க வேணும் என்று மறந்திடவே வேணும் என்று மருந்து பல்ல தேடுவாளா. ஆடையொட்டி பின்தொடரி அதிகமடி சேலையொட்டி இடையட்ட கருங்காவோ அது வெத்துடனே வெத்தாந்தல் கருங்காகோ வெத்துடனே வெத்தாந்தல் தேடி வைத்த மருந்தை எல்லாம் திரட்டி அவள் எழுத்தி பாடுபட்ட மருந்தை எல்லாம் பாப்பானை தின்ன வைத்தாள். பல மறந்தாலோ கைப்பிடிக்கும் சுகந்தாலோ பல மருந்தாலோ கைப்பிடிக்கும் சுகத்தாலோ வட்டமிட்ட பணத்தை எல்லாம் வட்டமிட்ட பணத்தை எல்லாம் பணத்தை எல்லாம் பணத்தை எல்லாம் பணத்தை எல்லாம் வசமாய் தான் கொடுத்தான், அவள் வசமாய் தான் கொடுத்தாள். ஆமா, வேதியருக்கு நாம மருந்து கொடுக்க வேணும். கண்டிப்பாக மருந்து கொடுக்கணும். வசிய மருந்து கொடுக்கணும். மருந்துனா காய்ச்சல் மருந்தா? ஐயோ, காய்ச்சல் மருந்து இல்ல, வசிய மருந்து கொடுக்கணும். வசிய மருந்து எங்கனே கிடைக்கும்? வசிய மருந்துன்னு சொன்னா கடையில கிடைக்கக்கூடிய பொருள் இல்ல, வேற எங்க கிடைக்கும்? நாம இதெல்லாம் ஒவ்வொரு பொருளா ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து சேகரிக்கணும். நாமளே தயாரிக்கணும். கண்டிப்பாக. உங்களுக்கு தயாரிக்க தெரியுமா? இது வரைக்கும் தெரியாது. சரிதான், நீங்க சொல்லி தந்தா நாங்க தயாரிப்போம். ஆனால் அவள் தயாரித்தாள். எப்படி? சொல்லக்கூடாது, சொன்னா அப்புறம் எல்லாரும் தயாரிக்க ஆரம்பிச்சு. இது ரகசியம். சில பல பொருட்களை எடுத்தாள், மருந்து சேகரித்து அம்மியில வந்து மசி போல அரைத்து அந்த பெண்கள் அம்மியில எல்லாம் முளை வரைக்கும் போது என்ன தெரியுமா நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? தன்னுடைய மாமியார மனசுக்குள்ள நினைப்பாங்க. எப்படி? ஆமா, ஏன்னு சொன்னா 2 உள்ளி அதிகம் வைப்பா. சண்டாளி மிக்சி கொடக்கான பிறகு சொன்ன பிறவும் இவன் நம்மளுக்கு மிக்சியை நல்லாக்கி தர மாட்டாங்கள அப்படின்னு சொல்லி மாமியை இடிக்க மாதிரி வெங்காயத்தை வச்சு 2 இடி நச்சி நச்சி. மாமியாரா மிக்சி நல்லாக்கி கொடுக்கணும். மாப்பிள்ளை எங்க போனாரு? இருந்தாலும் மாமியார் மாப்பிள்ளை சம்மதம் வேற, மாமியார் சம்மதம் வேறம்மா. ஆனா மாமியார்னா உங்களுக்கு இல்ல, அந்த காலத்துல எல்லாம் வந்து மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் தான் பொருத்தம் பார்க்கணும். இந்த காலத்துல எல்லாம் மாமியாருக்கும் மருமகளுக்கும் பொருத்தம் பார்க்கணும். அது பார்க்கலாம். நம்ம அப்போ பொருத்தம் பார்த்தாதான் வீட்டுக்குள்ள எல்லாம் சந்தோஷமா இருக்கும் குடும்பம். இல்லைன்னா என்னைக்கு பார்த்தாலும் ஒரே சண்டை தான். சரி, நான்லாம் சண்டை போட்டு எடுத்து நொந்து நூடுல்ஸ் ஆகி வந்திருக்கேன். அப்படியா? ஆமா, வீட்டுல இருக்க முடியாம தான். இப்படி உன் மாமியார்னா யாரு? பொண்டாட்டிக்கு அம்மையா? அம்மா. சரிதான், அவியல்கிட்ட சண்டை போக வேண்டியதான் உனக்கு. இருந்தாலும் எல்லா இடத்துலயும் பொருத்தனை ஒண்ணு வேணும் இல்ல? சரி, அந்த நேரத்திலே மருந்துகளை சேகரித்தாய், நிழலில் காய வைத்தாய், அப்படி அழகாக வெற்றிலையில் தடவி லட்சுமிக்கு தெரியாமல் கையிலே கொடுக்கின்றார். அப்படி கையிலே கொடுத்து விட்டு, மகளே லட்சுமி,
அம்மா வேதியர் வந்தாரா? அம்மா இப்ப இனிதான் வருவாரு. அப்படியா? ஆமா. நான் தரக்கூடிய வெற்றிலையை பத்திரமாக வைத்து வைத்து வேதியருக்கு கொடுக்க வேண்டும். அப்படியே கொடுக்கிறேன் அம்மா. அவன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவான். சரி, நீ என்ன சொல்லுவ? நான் என்ன சொல்லணும் சொல்லுங்க, சொல்றேன். சாப்பிடலனா என் மேல உங்களுக்கு பாசமே இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லிரு. அப்படியா? நான் சொல்றேன் அம்மா. சாப்பிடுவான், வரக்கூடிய உமிழ் நீரை வெளியே துப்ப கூடாது, அதையும் சேர்த்து சாப்பிடணும். அதையும் சொல்றேன். அப்படி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அம்மா என்ன, நீங்க எங்கேயாவது வெளியே போறீங்களா? ஆமாண்டி. எங்க போறீங்க? மாடு மேய்க்க. யாருக்கு மாடு மேய்க்க போறீங்க? வீட்டுல உள்ள மாடு. அப்படியா? நம்ம வீட்டுல தான் 4 ஜனம் கட்டி வச்சிருக்கோமே. ஆமா, மாடு மேய்த்து விட்டு மெதுவாக வந்தா போதும், சீக்கிரம்லாம் அங்க இங்கிருந்து ஒத்து பார்க்கப்படாது. சரி மக்களே, போயிட்டு வரங்க, போயிட்டு வரீங்க. பாய் பாய். அப்படி என்று வருகிறாள் சிவகாமியானவள். அப்படி இவள் வந்த பிறகு அங்கே வேதியன் வருகிறான். வந்து வேதியர் வந்து கதவு தட்டுறா. லட்சுமி, லட்சுமி. யாரு? லட்சுமி, நான் இவ்வளவு நாள் உங்ககிட்ட பேசிட்டு போறேன், வந்துட்டு போறேன், என் குரலை வர என்ன உன்னால கண்டுபிடிக்க முடியும்? வேதியரா, வாரீங்களையே, உள்ளே வாரீங்கள். வந்துட்டேன். வாரீங்கள், வாரீங்கள். எங்க அம்மா உங்களுக்கு பால் காய்ச்சி வச்சிருக்காங்க. ஏ லட்சுமி, என்ன பால்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொண்டா கொண்டா. இதோ சாப்பிடுங்கள். ஆமா, நீங்க சாப்பிடுங்கன்னு பாத்தீங்களா? ஆமா. சரி, எங்க அம்மா உங்களுக்கு புட்டை வச்சு வச்சிருக்காங்க. என்ன வச்சு வச்சிருக்காங்க? புட்டு. ஆமா, அது ஒரு வெட்டு வெட்டு. உங்களுக்கு பிடிக்கும்ல? ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் லட்சுமி. என்ன சாப்பிட்ட வாய் சும்மா நமனமன்னு வருது. அந்த வெத்திலை எடுத்து சாப்பிடுங்கள். ஐயோ, வெத்தில போட்டு எனக்கு பழக்கமே கிடையாது. ஆனா இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆக வேண்டும். கண்டிப்பா வெத்தில சாப்பிட்டு தான். கண்டிப்பா சாப்பிடணும் லட்சுமி, உனக்காக, எல்லாம் உனக்காக. சரி, இந்த வெத்திலை சாப்பிடுறேன் லட்சுமி. சாப்பிடுறீங்கல்ல? ஆனால் இதில் வரக்கூடிய உமிழ் நீரை நீங்கள் வெளியே துப்ப கூடாது. இதுல எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன உதவி? இந்த வெத்திலை நான் எடுத்து சாப்பிட மாட்டேன், நீதான் ஊட்டி விடணும். நீங்க சாப்பிடுங்க ஐயா, நீங்க சாப்பிடுங்க. அப்படி என்று வெற்றிலையை சாப்பிட என்றான். உமிழ் நீரும் சேர்த்து விளங்குகின்றான். மறைந்து உள்ளே போகிறது, வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. கையில இருக்கக்கூடிய பொன் பணத்தை எல்லாம் வாரி வாரி கொடுத்தான். கோவிலே நகை திருடி கொண்டு கொடுக்கின்றான். அதுவும் போதால் தாய் தகப்பன் தேடி வைத்த முதலை கொண்டு கொடுத்தான். அதுவும் போதாது வெளியே வட்டிக்கு பணம் வாங்குறான். அதுவும் அவளுக்கு பத்தல. ஒரு 4 தினத்துல எல்லாம் வாங்கி 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 கையில காசு இல்லாம ஆயிடுச்சு. சரி, சொல்லுவாங்க, ஒரு ஆடவனான ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. ஆமா, ஒரு பெண்ணானவள் நினைத்துட்டான்னு சொன்னா அவனை எங்கனாலும் மலை ஒசரத்துக்குனாலும் கொண்டுட்டு போயிருவான். ஆமா, அதே பெண்ணானவள் நினைச்சான்னு சொன்னா அவனை திருவோடு எடுத்து தெருவோடையும் அலைய வச்சிருவான். கொடுத்து கொடுத்து கையில காசு இல்லாம ஆன பிறகு லட்சுமி மேல தனி பாசம் வருகிறது. சரி, லட்சுமியை பார்க்காம ஒரு நாள் வரை இவனால இருக்க முடியல. சொன்னா இவனுக்கு மருந்து கொடுத்திருக்கா பத்தியா? சரிதான், அந்த மருந்தானது இவனுக்கு தினமும் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. இப்படி இருக்க கையிலே காசு இல்லாமல் ஒரு நாள் லட்சுமியை பார்க்க வருகிறான். அந்த நேரத்துல சிவகாமி மட்டும் வீட்டுல இருக்கிற. லட்சுமி நாட்டியத்துக்கு போயிட்டா. ஆமா, வந்து கதவை தட்டி கேக்குறான். அத்தை, அத்தை. யாரடா அது? அத்தை, நான் தான் வேதியன் வந்திருக்கிறேன். அத்தை. வேதியனா? ஆமா. எதுக்கு வந்த? அத்தை, லட்சுமி எங்க? அத்தை, லட்சுமி வீட்டுல நடனத்துக்கு சென்றிருக்கின்றார். ஓ, நாட்டியத்திற்கு சென்றிருக்கீங்களா? லட்சுமியை பார்க்க வந்தியா? ஆமா அத்தை. கையில காசு இருக்கா? ஐயா அத்தை, இன்னைக்கு கோயில்ல உண்டியல் காசு ஒன்னும் போடல, அதனால நாளைக்கு வரும்போது ஏதாவது கொண்டுட்டு வரணும். காசு இல்லாதவனுக்கு தாசி விடு தஞ்சனா வெளியே போட நாயேன்னு ஒரு வார்த்தை சொல்லுகின்றான். அத்தை, அந்த வார்த்தையை காதில கேட்டதும் சரி போயும் போயும் தாசி குலத்தை காட்டி விட்டார்கள். ஆமா, அவர்களை மதியாதார் வாசலை மிதியாதைன்னு சொல்லுவார்கள். ஆமா, இருக்க கூடாதென்று கொடுத்த நீ பல நாளாய் கொடுத்த மோதல் அத்தனையும் கொடுத்த நீ பல நாளாய் கொடுத்த மோதல் அத்தனையும் கடுத்தனே அவள் முகத்தை கண்டபோதே வேதியனோ கடுத்தனே அவள் முகத்தை கண்டபோதே வேதியனோ கையுறவு காணவில்லை, கையுறவு அல்லாதே கையுறவு காணவில்லை. பரதேசம் போகவில்லை, பாவியவள் துணிதானே. பரதேசம் போகவில்லை, பாவியவள் துணிதானே.
காசெல்லாம் தாசி பெண்ணுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தோமே, ஒரு நாள் காசு இல்லை என்பதற்காக வெளியே போன ஒரு வார்த்தை சொல்லிட்டாளே, கண்டிப்பாக மதியாதார் வாசலை மிதியாதே என்று சொல்லுவார்கள். சரி, வீட்டுக்கு போனா தாய் தகப்பனை விடுவாங்களா? கண்டிப்பாக விட மாட்டார்கள். கோவிலுக்கு போனா கோவில் நிர்வாகத்துக்காரங்க விடுவாங்களா? ஆமா, இனிமேல நம்ம இங்க இருக்க கூடாது என்று சொல்லி யாருமே இல்லாதவர்களுக்கு யாரு சொந்தம்? ஆண்டவனே சொந்தம். காட்டு தான் சொந்தம், காட்டுக்கு தான் போகணும். கண்டிப்பா ஆண்டவன் சொந்தம்னா நம்ம செத்து போனாதான் ஆண்டவர்கிட்ட போக முடியும். அது என்னமோ உண்மைதாங்க. நம்ம கொஞ்சம் வாழணும்னே. அப்படியா? அப்படிதானே? கண்டிப்பாக. அப்படியானால் கால் போன போக்கிலே நடந்து முட்கள் நிறைந்த கானகத்திலே வருகிறான். வந்து ஓங்கி வளர்ந்த கள்ளி மரத்தை கண்டான். யாருமே இல்லாதவர்களுக்கு கள்ளி மரமே தஞ்சம். அப்படி என்று தன் தோளில் இருக்கக்கூடிய தொண்டை உதறினான். சரி, எதை இருந்துச்சோ எதை இருந்துச்சோ இல்ல, தோல்ல இருந்த தொண்டை இப்படி உதறினாம்மா. ஆமா, உதறி அப்படி கீழே விரிச்சு அதுல உட்கார்ந்துட்டான். சரிதான், அப்படிதானே? இதுக்கு உதறாமலே இருந்திருக்கலாம். இருந்தாலும் கீழே தானே விரிச்சிருக்கான். இப்போ ஒருத்தன் ஒரு சபதம் போடான்னு வைங்களா, சபதம் கோபத்துல சொல்றான். சரி, அப்படி சபதமானது போட்டு சரி தொண்டை உதறி கீழே விரித்தான், அதிலே உட்கார்ந்தான். இப்படி இருக்கக்கூடிய நாளையில நடனத்தை முடித்துவிட்டு லட்சுமியானவள் தன்னுடைய வீட்டிலே வருகிறாள். வந்து தாயாரிடத்துல என்ன கேட்டாள் தெரியுமா? அம்மா. யாரு? ஏ லட்சுமி. அம்மா. லட்சுமி, பாபா பாபா மக்களே, அம்மா மக்களை உனக்கு வெண்ணி போட்டு வச்சிருக்கேன். அம்மா அம்மா, என்ன இன்னைக்கு நான் நல்லா நடனம் ஆடினேன் தெரியுமா? அடேங்கப்பா, என் மகன் என்னைக்குமே அழகுதான். எல்லாரும் சொன்னாங்க இந்த புள்ள சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்கம்மா. அப்பா அப்படியா சொன்னாங்க? நல்லா நடனம் ஆடிச்சுன்னு சொன்னாங்க. ஆமா, எல்லாம் நம்ம மங்கை பியூட்டிஷன் செய்யக்கூடிய வேலை மக்களே. இது அப்படிலாம் கிடையாது. ஏமா இத பாரு, நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வருவார் இல்லையா? அம்மா, வேதியர். வேதியர் அம்மா வந்தாரா? எதுக்கு நீ இப்ப அவரை பத்தி கேக்குற? அவரை பார்த்து நிறைய நாள் ஆச்சுமா. அவரெல்லாம் பத்தி கேட்க கூடாது. உள்ள இருக்காரா? அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு வெண்ணி போட்டு வச்சிருக்கேன், பருப்பு குழம்பு வச்சிருக்கேன், அப்பளம் பொரிச்சு வச்சிருக்கேன், அவியல் கூட்டு வச்சிருக்கேன், ஊறுகாய் வச்சிருக்கேன், ரசம் வச்சிருக்கேன். உருப்படியா ஒண்ணு வைக்கல, எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன்னு சொன்னேன். சரி, அதை போய் சாப்பிட்டுட்டு போய் படுத்து தூங்கு மக்களே. வேதியரை பார்த்தாதாம்மா எனக்கு சாப்பாடு இறங்கும். என்னது? அவரை பார்த்து 2-3 நாள் ஆச்சு. ஏம்மா, என்ன அவர் வந்தாரா? யாரு? அந்த வக்கத்தவனா? ஆமா, வந்தாரா? கையில ஒரு காசு பணம் ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். சரி, இல்லைன்னு சொன்னான். சரி, நானும் ஒரு வார்த்தை தான் சொன்னேன். என்ன சொன்னீங்க? போடா வெளியேன்னு சொன்னேன். அவரை பார்த்தா நீங்க சொன்னீங்க வெளியே போடா. சரி, சோத்துல உப்பு போட்டு திங்கிறவன் போயிட்டான், மானரோசம் உள்ளவன். அம்மா, என்ன அப்படி நீங்க சொல்லலாமா? வேற எப்படி சொல்லணும்? நம்ம அணிந்திருக்கக்கூடிய ஆடை பணி ஆபரணங்கள் அவர் கொடுத்தது இல்லவா? எல்லாம் கொடுத்தேன். நீங்க காதுல போட்டுருக்கீங்க ஒரு ஜிமிக்கி, அம்மா, அது அவர் கொடுத்தது. கழுத்துல போட்டிருக்கீங்களே ஒரு ஒட்டியானம், சும்மா இரு. கழுத்துலயே ஒட்டியானம் போடுவாவே? இடுப்புல சேரல, ஆனா கழுத்துல தூக்கி போட்டிருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா. அது யாரு கொடுத்தது? யாரு கொடுத்தா? அவர் கொடுத்தது தானே. ஏ அம்மா, இவ்வளத்தையும் வாங்கிட்டு வெளியே போன்னு சொல்லலாமா? எனக்கு இப்படி ஒரு மூவா வந்து பிறந்திருக்கா. ஒண்ணு வேண்டாம், மன்னிப்பு கேட்டு உடனே கூட்டிட்டு வாங்க. சும்மா கிடாம கொடுத்தான்னு சொல்றீங்க. ஏன் கொடுத்தான்? எதுக்கு கொடுத்தான் தெரியுமா? அவனுக்கு தினமும் 3 வேளை பாயசம் பப்படத்தோடு சாப்பாடு, நல்ல மூக்கு முட்டை சாப்பிட்டு ஏசி போட்டு ஃபேன் போட்டு நல்லா தூங்கிக்கிட்டு, சும்மா அதுக்கெல்லாம் யாரு பணம் தருவா? ஏமா, வாங்குறது நீ, கொடுத்தது அவர். இப்படி பேசலாமா? அவர் கொடுத்த பொருள் 7 தலைமுறைக்கும் காணும். வேதர் அழைத்து வருகிறாயா? நான் போகட்டுமா? என்னால முடியாது, நீ போனேன்னு குறுங்கால வெட்டிடுவேன். இந்த இடம் எனக்கு தேவையில்லை, நீயும் தேவையில்லை. என் மன்னவர், என் நாயகன் அவர் தான் எனக்கு வேணும், நான் வருகிறேன். இவ்வளவு பேச்சு பேசுறியே, வாங்கின அட்வான்ஸ்ல யாரோட? உங்க அப்பா வந்து நீ போ, நீ திறமா தானே இருக்கிற. இருந்தாலும் நீ ஆடக்கூடிய ஆட்டத்துக்கு தானே எல்லாரும் மயங்கிருக்கிற. வேதியர் வந்தா மட்டும் தான் இப்ப நடனம் ஆடுவேன், நான் ஆட மாட்டேன். இப்ப என்ன சொல்ற? நான் வேதியரோடு செல்கின்றேன். போ. அப்படிதானே? போயிரு. போனால் திரும்பி வர மாட்டேன். வரண்டா, போயிரு. வந்தால் வேதியரோடு வருவேன். இல்லன்னு சொன்னா வர மாட்டேன். அந்தால திரும்பி வராத, போயிரு. எந்த தாயாவது இப்படி சொல்லுவாங்களா? இருந்தாலும் கோபத்துல ஒரு கோபம் வந்துன்னு சொன்னா அப்படிதானே சொல்லுவாங்க. லட்சுமியானவள் அப்படி வேதியரை தேடி கால் நடந்த போக்கிலே நடந்து கானகத்தில் வருகிறாள். கல்லியடி மொட்டிலே வேதிரை கண்டாள். கேட்டாள், வாருங்கள், என்ன மனைகின்றாள்? இக்காட்டில் தண்ணி வர்றவு ஏதுமக்கு சீர்தூக்கம், இக்காட்டில் தண்ணி வர்றவு ஏதுமக்கு சீர்தூக்கம், செக்காடும் எருதது போல் என்றது போல் தெருக்கள் எல்லாம் தேடினேனே.
பாட்டு வேதியரே மோசம் வரும் கிளந்திரையும் என உரைத்தே இளையாள் முகம் நோக்கி இப்படியாகவே காட்டிலே வருகிறார் வேதியரை கண்டார். சரி, லட்சுமிக்கு அழுகனா தாங்க முடியல. எப்படி இருந்த மனுஷன் நம்மளால இன்னைக்கு இப்படி ஆயிட்டாரு, இப்படி நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டாரு. சமாதானப்படுத்தி எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும், கண்டிப்பாக கூட்டிட்டு போக வேண்டும் என்று சொல்லி பக்கத்திலே வருகிறாள். பந்தி வேதியரே வேதியரே, யாரு? நான் தான் உங்கள் லட்சுமி வந்திருக்கிறேன். லட்சுமி, எதற்காக நீங்க வந்தாய்? உங்களை காணாம தான் ஓடி வருகிறேன். ஐயோ லட்சுமி, இங்கெல்லாம் நீ வரத போமையான நிறைய கடுவாய் புலிகள்லாம் உண்டு, கடிச்சிரும். புலி தானே? அம்மா இது பாருங்கள், நீங்கள் இருக்க எனக்கு எதை கண்டும் பயம் கிடையாது. ஐயோ என் வார்த்தை கேட்காம நீ போ லட்சுமி. எங்க அம்மா பேசுனது எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாம் கேட்டு மன்னிப்பு கேட்டு உங்களை கூட்டிட்டு போகலான்னு வந்திருக்கேன். லட்சுமி, என்ன? தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாது நாவினால் சுட்டவடி என்று சொல்லுவார்கள். அப்படியானால் உங்க அம்மா என்னைய பார்த்து 2 அடி அடிச்சிருந்தா வரனா பொறுத்துக்கிட்டு நீ வரட்டுன்னு சொல்லி எந்த கோழி குட்டிக்கு உட்கார்ந்து இருந்திருப்பேன். கோழி குட்டுக்குள்ள உங்க அம்மா என்ன பத்தி என்ன வார்த்தையெல்லாம் சொன்னாங்க தெரியுமா? போடா வெளியே, நாயே பிச்சைக்காரனாயே தம்மக்காரனாயே நீலாம் சொல்லிட்டாங்க. நாய்? ஆமா. இப்படியா சொன்னாங்க? ஆமா. இத பாருங்க, அதனாலதான் எங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு உங்களை கூட்டிட்டு போகலான்னு வந்திருக்கேன். அவங்க பேசுனது எல்லாம் மறந்துருங்க, வயசாயிடுச்சு பாத்தீங்களா? முடியாது லட்சுமி, என்னால் முடியாது. இவ்வளவு பேசினப்பறம் வர மாட்டீங்களா? வரவே மாட்டேன். அப்படியானால் நானும் இங்கிருந்து போக மாட்டேன். லட்சுமி, அப்படியெல்லாம் சொல்லாத, போமா, நேரம் இருட்டாயிட்டே இருக்குது. நீங்கள் இல்லாத இடம் எனக்கும் தேவை கிடையாது. அப்படியா? அதனால இப்ப எங்க வீட்டுக்கு வர மாட்டீங்க. வரமாட்டேன். உங்க வீட்டுக்கு போகலாமா? எங்க வீட்டுக்கு போனா எங்க அப்பா என்னைய வாரியில அடிச்சு துரத்துவான். அப்படியா? ஆமா. அப்போ யாருக்கு வீட்டுக்கு போகலாம்? ஒருத்தருக்கு வீட்டுக்கும் போக வேண்டாம். எனக்கு யாரையும் தெரியும். இந்த வழியே போனா ஒரு ஊர் வரும், ஐயோ அந்த ஊருக்கு போகலாமா? அங்கதான் பெரிய புலி இப்பதான் குர்றன்னு உருமிட்டு போச்சு. சரி, அதனால போக முடியாது. அப்ப நம்ம இந்த இடத்துல இருந்து கொள்ளலாம் அப்படி என்று சொல்லி இருவேறு பேசிக் கொண்டிருந்தார்கள். சரி, பேசிக் கொண்டிருக்குமோ லட்சுமிக்கு கண் தூக்கம் வருகிறது. ஆமா, அதான் பெரியவங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கேடு வரும்போது கேளாது கண் தூக்கம், வாழ்வு வரும்போது வாராது கண் தூக்கம் என்று சொல்லுவாங்க. ஆமா. ஒருத்தனுக்கு வாழ்வு வரும்னு வைங்களா, என்ன அவனுக்கு ராத்திரி தூக்கமே வராது. தூக்கமே வராது. ஏன் தெரியுமா? எதுக்குன்னு? இவன் நிறைய பணம் சம்பாத்தியம் பண்ணி வச்சிருப்பான். நிறைய வச்சிருப்பான். வச்சுக்கிட்டு நைட்டு என்ன தெரியுமா நினைப்பான்? என்ன நினைப்பான்? ஐயோ கல்லை வந்துருவானோ, தூக்கிட்டு போயிடுவானோ, நம்ம கழுத்தை அறுத்துருவானோ, ஆமா, அப்படி இப்படின்னு புலம்பிட்டு அவனுக்கு தூக்கமே வராது. நிம்மதியான தூக்கமே வராது. அதே ஒருத்தனுக்கு ஒரு கேடு காலம் வரும்னு வைங்களா, ஒருத்தன் அங்க இருந்து ஓடி வந்து வெட்டதுக்கு வாரான்னு சொன்னால் உனக்கு அந்த நேரத்துல தான் கொரட்டை விட்டு தூக்கம் வரும். நல்ல தூக்கம் வரும். ஓடும். இப்போ லட்சுமிக்கு கேடு காலம் வருகிறது. வரும் பொழுது தூங்கினாள் அல்லவா, மனதுக்குள்ளே அவளை பார்க்க பார்க்க பழைய ஞாபகம் எல்லாம் வருகிறது. இவள தாய் என்ன பேசினாள், தாய் பேசின வார்த்தை இவ எதுக்கு நாளைக்கு பேச மாட்டான். இப்ப இவங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறதுனால தானே இப்படி எல்லாம் பேசுறாங்க. இவர்களை கொலை செய்தால் நாம் நினைச்சது நடக்கும். இந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் போட்டிருக்காளே நகை, நகையெல்லாம் கலற்றி பணத்தை வந்து நம்ம ஒரு செல்வ தனி மனிதனாக வாழ வேண்டும். மட்டுமில்ல, இனிமேல் வாழ்க்கையில பெண்களுக்கு இடம் கிடையாது. கண்டிப்பாக. அப்படியானால் தானு கேட்டா தருவா, தந்தா என்ன சொல்லுவா? கூடால வாரேம்பா. இவளை கூட்டிட்டு போய் எங்க கொண்டு தள்ளுறதுக்கு? அதனாலே சரி, இவளை நாமல் கொலை செய்ய வேண்டும், கண்டிப்பாக கொலை செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்லி யோசியந்த வேதியனோ யோசியந்த வேதிய போகையரை பேரிளையாள் உடமையெல்லாம் எடுத்திடவே மனதில் மணலை தான் கூட்டி அந்த நடையாள் தலையே மணலை தான் கூட்டி நடையாள் தலையை அசையாமல் மணலில் வைத்தான் புகழ் மரவரை போல் மனதுகப்பாய் வேதியனோ அல்வார்பான் ஆழ்வார்
பகவாளி வேதியனோ வேதியனோ பாறாங் கல்லை எடுத்து போட்டானே. லட்சுமியை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டான். தொடையளவு மண்ணை கூட்டினான். ஆடாமல் அசையாமல் லட்சுமியுடைய தலையை மண் மீது வைத்தான். அப்படியே எழுந்தான். எழுந்து ஏதாவது கொலை செய்யணும் ஒரு வெறி. ஆமா, ஒரு மறைவன் போல் இருந்தவன் ஒரு மரவனு போல் வடிவம் கொள்கின்றான். ஓடி ஓடி தேடுகின்றான். ஏதாவது கிடைக்குதா இவ்வளவு கொலை செய்ய, இப்பவே கொலை செய்யணும். அக்கம் பக்கம் பாக்குறான். பார்க்கும்போது ஒரு பெரிய பாறாங்கல் ஆனது இந்த வேதியனை பார்த்து சொல்லுகின்றது. என்ன சொல்கின்றது? அடே வேதியா, நான் இருக்கின்றேன் என்று சொன்னது. ஆமா, சுத்தி சுத்தி பாக்குறான். ஆமா, யாராவது இருக்காங்களா வர்றாங்களான்னு. ஆமா, ஆள் பார்ப்பான் கல் பார்ப்பான் ஆயிலையை கொல்வதற்கு யாரும் வரவில்லை. நம்ம ஒருத்தரையும் காணல. தூக்க முடியாத கல்லை கட்டி தூக்கி எடுத்தான். லட்சுமியுடைய தலையிலே பொத்தென்று போட்டான். கல்லை எடுத்தந்த மறையவன் போட நல்லாளுடன் தலையது நெறிய புரண்டாள் மருண்டாளே தாசி எரிந்தாள் பொறிந்தாள் நேரிலே வெளிந்தாள். சிவசங்கர கடவுளே சாட்சி என்றார். சிவசங்கர கடவுளே சாட்சி என்றார். நின்ற கள்ளியே நீ சாட்சி என்றாள். உயிரது போன பொழுது போய் போன பொழுதிலே உடலில் கிடந்த உடைமைகளாற்றி கட்டிய வேதியந்தானோ ஊரித்து மறையவன போக புறப்பட்டு அவ்விடமிட்டானே. முடியாத கல்லை தூக்கி லட்சுமியுடைய தலையிலே பொத்தென்று போட்டானா. அம்மா என்று அழுது புலம்பினாள் இந்த லட்சுமியானவள். புரண்டாள் மருண்டாள் தாசியானவள். சரி சரி அடே கயவனே, நம்பி வந்த என்னை நடுகாட்டில் கல்லை தூக்கி போட்டு கொன்றாய் பாவி. சண்டாள பாவி, நல்லா இருப்பியாடா. ஆமா, கண்கள் குலமானது விளங்குமா? உயிர் போகக்கூடிய தருணம் வருகிறது. சரி, போகும் பொழுது சிவசங்கரே கடவுளே நீதான் சாட்சி என்று சிவசங்கர கடவுளை சாட்சி வைக்கின்றான். அம்மை உமையவளை நீதான் சாட்சி என்று சொல்லி அம்மை உமையலை சாட்சி வைக்கின்றான். திறந்து பார்க்க ஓங்கி வளர்ந்த கள்ளிமரம் காட்சி கொடுக்கிறது. அடே கயவனே, நீ என்னை கொலை செய்ததற்கு யாருமே சாட்சி இல்லை என்று நினைத்தாயா? இதோ இருக்கிறது பாரு, ஓங்கி வளர்ந்த கள்ளிமரம். கள்ளி மரங்களே சாட்சி சாட்சி என்று சாட்சி வைத்து விட்டு லட்சுமியுடைய உயிர் அப்படியே பிரிந்து செல்கிறது. லட்சுமியானவள் உயிரானது இங்க போன போது லட்சுமி இறந்தாய். பக்கத்துல வந்து பாக்குறான். பார்த்து அப்படி மூக்குல கை வச்சு பாக்குறான். சாவடி. ஆமா, மூச்சு இருக்கா இல்லையா? சிவசங்கர கடவுள் சாட்சி சொல்ல போகுதான். எந்த காலத்திலேயே கடவுள் வந்து சாட்சி சொன்னாரு? கள்ளி மரம் சாட்சி சொல்ல போகுதான். ஒரு மரம் செடி கொடி சாட்சி சொல்லுமா? சொல்லுமா? அறிவு கெட்டவன். அறிவு இல்லாம பேசுறான். அது மட்டும் இல்ல, என்ன அப்படி சாட்சி சொல்லி இறந்த போது இவளுடைய மூக்குல இருக்கக்கூடிய மூக்குத்தி தெரியுது. மூக்குத்தியானது இப்படி மின்னி கொண்டிருந்தது பாத்தீங்களா? அடேப்பா. ஆமா, மின்னி கொண்டிருந்த போது இவன் பார்த்தான். இங்க இந்த மூக்குத்தியை கலத்தி பாக்குறான். அவசரத்துல கலத்தற முடியல. என்ன செய்தான்? அப்படியே கிட்ட போனா வாயை வச்சு ஒரு கட்டி அடிச்சு நின்று போயிட்டான். அடேப்பா. அவ்வளவு நகைகளும் கலட்டினான். கட்டி தலையில வச்சிட்டு அவர் ஒரு சந்தோஷத்துல ஒரு பாட்டு பாடிட்டு அங்க இருந்தே போறான். அப்படி நடந்து வரக்கூடிய சமயம் லட்சுமி அரண்மனையில என்ன நடக்கிறது பாருங்கள். என்ன நடக்கிறது? இரவிலே இவளோடு மத்தளம் கொட்ட போன இவளோடு மத்தளம் கொட்ட போன அண்ணந்திரு கண்ட நட்டு வந்தானோ. விடிந்த பின் வீடதிலே வந்தான். வீடதிலே வந்தான். வீட்டிலே வந்தவன் மத்தளத்தை இறக்கி
வாய்மொழி கேட்டானே சிவகாமியோடு வாய்மொழி கேட்டானே சிவகாமியோடு என்னங்கே லட்சுமி எங்கடி அம்மா யானவள் ஊதாரி போலே யானவள் ஊதாரி போலே மறை அவனை தேடி எல்ல போனாள் எடுத்தாயே பாவி அதிபானே பாப்பா எடுத்தாரே பாவி சரிபானே பாப்பா தலையோடடித்தான் என்று தலை மீதடித்தான் அழுது தெருவோடு ஓடி தங்கை லட்சுமி நடந்த தங்கை லட்சுமி தண்டே இடத்தின் வழி நடந்துள்ளம் பதைக்க நகர் காடலை வந்தால் நிகர் காடலிலே வந்தால் கள்ளியடி மூட்டிலே கண்டானே தங்கையின் தலை மீது கல்லை கட்டி எடுத்தவன் கல்லை நகட்டே முகத்திலும் முத்தமிட்டானே கண்ணிலும் முகத்திலும் முத்தமிட்டானே நாளை தங்கா தோமை நாங்கள் நக்கு வெகு மோட்சம் என்றால் நட்டு வெகு மோட்சம் என்றால் எந்த விதமாக இறந்தாயுதங்கா முகம் பார்க்க யாருண்டு தங்காய் முகம் பார்க்க யாருண்டு தங்காய் மேலே வெகுவானதாலே பூவை தமையனும் ஆவி தன்னை விட்டானே அந்த வேதியன் அங்கிருந்து சென்ற பொழுது சரி லட்சுமி அரண்மனையிலே ஆமா மத்தள வாசிக்க போவான் அல்லவா லட்சுமிக்கு அண்ணன் திருகண்ட நட்டுவன் ஆமா நட்டுவன் மத்தளத்தை வாசிச்சுக்கிட்டு நிகழ்ச்சியை முடிச்சுக்கிட்டு பணம் வாங்கிட்டு வீட்டுக்கு வர ஆமா வீட்டுல வந்து கேக்குறேன் அம்மா யாரு அம்மா நான் தான் நட்டுவன் வந்திருக்கிறேன் நட்டுவனா வாடா வா வா அம்மா என்ன அம்மா அதெல்லாம் இருக்கட்டும் சரி தங்கச்சிங்கம்மா தங்கச்சி கையில நான் பணத்தை என்னைக்குமே தங்கச்சி தானே வந்து ரூபாய் வாங்குவோம் ஆமா அம்மா தங்கச்சி தங்கச்சி இருக்கட்டும் உனக்கு சூட கொதிக்க வெண்ணி போட்டு வச்சிருக்கிறேன் வேப்பலையும் உருவி போட்டுருக்கேன் நல்லா குளிச்சிட்டு வாடா ஆமா அதுல நீ போய் முங்கு என்ன ஆமா என் தங்கச்சிய பார்க்காம நான் இந்த இடத்த தங்கச்சி பார்க்காம நீ குளிக்க மாட்டியா வந்தாடா வந்தா பீதீர் வந்தாரான்னு கேட்டா சரி ஆமாண்டி வக்கத்த போய் வந்தா உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன் சரி அதாவது காசு இல்லாதவனுக்கு தாசி விட தஞ்சவன் வெளியே போட நாயன்னு இவகிட்ட சொன்ன பத்தியா வாழ்ந்தாலும் அவரோட செத்தாலும் அவரோட அவன் பின்னாடியே போயிட்டாடா சண்டாளி கெடுத்தாயோ எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் அவ கேட்கவே இல்ல கேட்கலன்னா நீ வீட்டுக்குள்ள பிடிச்சு போட்டு கதவை பூட்ட வேண்டியதுன்னு போனா போகட்டும் விடா என்னது போனா போகட்டுமா ஆமா சண்டாள பாவி என்னுடைய தங்கை அந்த வேதினை நம்பிக்கை அனுப்பி வைத்தீர்களா இந்த வேதியனாரவன் ஒருவேளை கொண்டுட்டான்னு சொன்னா அப்படி இல்ல ஒண்ணு ஆகாது நீ சாப்பிடு போ எனக்கு வேண்டாம் என் தங்கச்சி இந்த வீட்டுக்கு வராம நான் அப்படி நீ வந்தாலும் அவ கூடயே போயிருடா ரெண்டு பேரும் வந்தாலும் போயிருங்க வந்தால் என்னுடைய தங்கையோடு வருவேன் சரி இல்லை என்று சொன்னால் நானும் காட்டோடு செல்லுகிறேன் அவ என்ன சின்ன பிள்ளையா வீட்டுக்கு போட்டு அடைச்சு வைக்கிறதுக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது என் தங்கச்சியை போய் கூட்டிட்டு வந்தாதான் வருவேன் ஒரு தங்கச்சி போயிட்டான்னா அண்ணன் சந்தோஷப்படணும் ஏம்மா அப்படி சொல்றீங்க எப்படி இருந்தாலும் அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் ஒரு 10-20 லட்சம் ரூபாய் அது உனக்கு லாபம் கடன் வாங்கி நீ கஷ்டப்பட போறியா போனா போகட்டுன்னு விட்டுடா நல்ல அம்மா இங்க ஆமா இப்படிதான் இருக்கணும் ஏன்னு சொன்னா அண்ணன் எப்ப காலியாவும் தின்ன எப்ப காலியாவும் இருக்கக்கூடிய ஆளு நீங்க எல்லாம் ஆமா அப்படிதானே நல்ல வருவிய கேட்டுக்கிடுங்கக்கா ஏன் நல்லா இல்லையா இப்படிதான் இருக்கணும் சரி இருக்கணும் நீயும் போறியா இப்போ ஏம்மா
வந்தா சொல்றோம்ல, வந்தா தங்கச்சியோடு தான் வருவேன். அப்ப நீ போயிரு, அப்ப எல்லாமே எனக்கு தான் சொந்தம் வச்சிக்க நீ. அப்படி என்று ஏண்டி அங்கே நட்டுவன் சண்டையிட்டுக் கொண்டு தங்கியை தேடி வருகிறான். அப்படி தேடி வரும்போது காட்டிலே வந்து பார்க்கின்றான், தங்கையுடைய சேலை அசைவதைக் கண்டான். அப்படி அசைவதை கண்டவுடன் தங்கச்சியும் வேதியரும் ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க. சரி, பேசட்டும் பேசட்டும் அம்மா அப்படி என்று கிட்ட வந்து பார்க்கும்போது மாறாக தங்கை இறந்து கிடப்பதை கண்டான். பார்த்தவுடன் இவன் மனமானது அப்படி கிடுகிடு என்று ஆடி. ஒரு தங்கச்சி இறந்து போயிருக்கா. அம்மா ஒரு நல்ல அண்ணன் எப்படி அழுவான்? ஏ தங்கச்சி, எங்க உண்டு பேட்டியே, ஏன் தங்கச்சி, தங்கச்சி அவ்வளவுதானா? நம்ம எப்படி எல்லாம் இருந்தோம் தங்கச்சி, ஏன் தங்கச்சி. இவ்வளவுதானா? ஆமா, பாறையில முட்டணுமா? முட்டி மோதி எழுந்து வருதுனே. அடேங்க அப்பா, எப்ப அப்பா காலியாவானிதான் இருக்கிறியே. நான் என்ன சொன்னேன்? ஒரு நல்ல அண்ணன் தான் எப்படி அழுவான்னு சொன்னேன். நம்ம நல்ல அண்ணன் தலையோடி போட்டு அடிப்பா விட்டுட்டு நீ தான் முட்டலையே, அவன் நல்ல அண்ணன் முட்டிட்டான். தங்கச்சி இல்லாத இடம் என்ன நமக்கும் தேவையில்லை. பக்கத்துல ஏதாவது ஆசுத்திரி ஏதாவது இருக்காக்கா? அதே கல்லிலே முட்டி மோதி அவனுடைய உயிரும் மாய்த்து கொள்கிறான். அப்படி இறந்து விட்டார்கள் இருவேறு உயிரும். ஆமா, கைலாசம் செல்கிறது. சரி, இவர்களை கொன்றானே பாவி வேலோ வேதியன். ஆமா, அவனுடைய நிலைமை என்னவென்று பாருங்கள். எப்படி எப்படியமா இருக்கின்றது? தாத்தியை கொன்ற பள்ளி நமக்கில்லை, கடன் தெரியாதனவே, தெரியாதனவே, சாட்டு வழி விட்டு காட்டு வழியாக, சாட்டு வழி விட்டு காட்டு வழியாக தூரம் போனா கொண்டு பள்ளி நமக்கில்லை, கடன் தெரியாதனவே, தெரியாதனவே, சாட்டு வழி விட்டு காட்டு வழியாக, சாட்டு வழி விட்டு காட்டு வழியாக சற்று தூரம் போனா. வாசிக்கு போய் வட்டி வாசிக்கு தேடலாம், கப்பல் சமைத்திடலாம், கப்பல் சமைத்திடலாம், கவலை நமக்கில்லை என்ற வேதி, கவலை நமக்கில்லை என்ற வேதி கைதட்டி பாடினானே. எண்ணாத புத்தியை எண்ணினாலே இடையில் சதிக்கும் என்று சதிக்கும் என்று இளவாகிலோ வேதி எனக்கு ஒரு இளவாகிலோ வேதி எனக்கு ஒரு விஸ்தாரம் தட்டாமல் புத்தியை எண்ணினால் தெய்வம் இடையில் சதிக்கும் என்று இடையில் சதிக்கும் என்று இளவாயிலோ என்னென்ன வேதி ஆகிலோ வேதி எனக்கு ஒரு விஸ்தாரம் கட்டாமல் சண்டை விடுகின்ற வண்டக்கிழவி மகள் தங்க சரப்பணியை தங்க சரப்பணியை கட்டான் இடத்திலே விலை காட்டலாம் என்று, கட்டான் இடத்திலே விலை காட்டலாம் என்று சந்தோஷம் தகத்தே. நினைக்கின்றான் வேதியன், எப்படியோ தாசியாலும் இறந்து விட்டாள். கண்டிப்பாக எப்படியோ கொலை செஞ்சாச்சு. ஆமா, ஆனால் இனிமேல் இவ்வளவு நகையை நம்ம வச்சுட்டு இந்த காட்டிலேயே சுத்தி சுத்தி வருகிறோமே, ஆமா, காட்டிலே யார் இருப்பார்? கள்ளர்கள் இருப்பார்கள், இருப்பாங்கல்ல. கண்டிப்பாக இந்த நகையெல்லாம் பார்த்தா நம்மள விடுவாங்களா? விட மாட்டாங்க, விட மாட்டாங்க. நம்ம உயிரும் போயிரும், நகையும் போயிரும். நகையும் போயிரும். இத கையில வச்சிட்டு இருந்தா ஆபத்து. இதை எப்படி கொண்டு போய் காசிக்கு போகணும். ஆமா, காசில போய் நல்ல தீர்த்தம் ஆடணும், ஆட வேண்டும், பாவ தீர்த்தம். கண்டிப்பாக அங்கே ஒரு நல்ல வியாபாரிய பார்த்து பார்த்து அவ்வளவு நகையை வித்து பணம் வாங்கி வாங்கி வட்டிக்கு கொடுக்கணும். வட்டி குட்டி போடும், அந்த குட்டியை வாங்கி இன்னும் வட்டி கொடுக்கணும். கொடுத்து கப்பல் வாங்கணும். ஆமா, கடல்ல கொண்டு விடணும், விடணும், கடல்ல விட்டு பணம் சம்பாதிக்கணும். அவன் நிறைய கடலை போடணும். அப்படி என்று ஏண்டி எண்ணாத புத்தி எண்ணினால் தெய்வம் இடையில் சதிக்கும் என்று சொல்லுவார்கள். கண்டிப்பாக இவனை சோதிப்பதற்கு வருகிறார் சிவபெருமான்.
கைலாச மலையில சிவபெருமான் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? யமகால தூதுவர்களே, வாருங்கள் வாருங்கள் வாருங்கள், வந்துட்டய்யா. அதோ ஒரு பாவி வருகிறான் பாருங்கள். ஆமா, அந்த பாவியுடைய உயிரை பருகி வாருங்கள். இதோ வருகிறேன் ஐயா அப்படி என்று சொல்லி காலன் ஒரு கருணாக பாம்பாகவும், சரி, யமன் ஒரு தோண்டியாகவும், தூதுவன் ஒரு கயிறாகவும் அழகாக ஒரு கிணறானது அந்த கானகத்திலே உண்டு பண்ணி, சரி, இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இவன் தாசியை கொன்ற பழியினாலே இரத்த வெறியோடு அப்படி அவன் நடந்து வரும்போது பார்க்கின்றான் இந்த கிணற்றை கண்டான். அம்மா மனதில் நினைக்கின்றான். என்ன நினைக்கின்றான்? அதாவது பாவம் செஞ்சவங்களுக்கு தவிச்சவாக்கி தண்ணி கூட கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா ஒருத்தரையும் காணல. அதோ ஒரு கிணறு இருக்கிறது அல்லவா? ஆமா. அப்படி என்ற பக்கத்திலே வருகிறான். கிணறை கண்டான். கிரண் பக்கத்துல தோண்டியும் இருக்கிறது. ஆமா, தோண்டி கிணறும் இருக்கு, தோண்டியும் இருக்கு. என்ன? ஐயோ, அது தோண்டுதல், இது தோண்டி. டி தோண்டு. அதாவது பக்கத்திலே தோண்டி பட்டை இருக்கிறது கோரி குடிப்பதற்கு. கண்டிப்பாக சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எப்படியே தண்ணி குடிச்சிடலாம். அந்த காலத்துல எல்லாம் வாளின்னு சொல்லுவீங்கல்ல? ஆமா, அததான் அந்த காலத்துல தோண்டின்னு சொல்லுவாங்க. அப்படி என்று கண்ணி கையிட்டோடு தோண்டியை தொட்டு கல்லில் மிதித்திடவே கல்விடைக்குள்ளே இருந்தது சர்ப்பம், கல்விடைக்குள்ளே இருந்தது சர்ப்பம், பாப்பானை இருந்ததொரு சர்ப்பம், கல்விடைக்கு இருந்ததொரு சர்ப்பம், பாப்பானை கடித்திடவே கடித்த விஷத்தின கைகளை விரைந்து விரைந்தெடுக்க ஏட்டி உடமையோ மெல்ல நகண்டி மாங்கிடத்து விஷத்துக்கு பண்டிதனை கோட்டி, விஷத்துக்கு பண்டிதனை கோட்டி வேணும் என்றா, விஷத்துக்கு பண்டிதனை கோட்டி, விஷத்துக்கு பண்டிதனை கோட்டி வரவும் என்றா. பாத்தீங்களா முடிச்சு? அந்த முடிச்சு எடுத்து கிணத்தங்கரையில வைக்கிறான். சரி, வச்சுக்கிட்டு தோண்டி எடுத்தான். கல்படியிலே சவுட்டுகின்றான். அப்படி கல்படியில் சமிட்டக்கூடிய சமயம் அப்படி கல்படி நகண்டு உள்ளிருந்து ஒரு கரும்பாம்பானது அப்படியே வெளியே வருகிறது. விளந்தான். தீண்டியது கருணாகம் அல்லவா? சரி, விஷம் மெல்ல மெல்ல தலைக்கேறுகிறது. ஆனாலும் ஆசை விடல. எப்படியாவது ஒரு குழியோடியான கூட்டிட்டு வந்து அவ்வளவு நகையை எடுக்கணும், இன்னும் கொண்டு காசிக்கு போகணும், மருத்துவரை பார்க்கணும். ஆமா, அப்படி என்று எண்ணாத புத்தியை மீண்டும் எண்ணும் பொழுது இவனுடைய உயிரும் அப்படியே பிரிந்து செல்கிறது. இவனுடைய உயிரானது செல்லுகின்றது. ஆமா, அப்படி இவன் உயிரம் பிரிந்த போது 3 பேர் உயிரும் கைலாசம் செல்கிறது. ஆமா, அங்கே ஆகிறது என்று பார்த்தால் யாரு போனர் கையில் பெருமாகவே செல்லி சொல்லாத பாவையும் அண்ணனும் தங்கையும் ஆகே பாவியும் அண்ணனும் தங்கையுமாக அது சிவனாக இருக்கும் கையிலாசம் தண்ணி பாவி அப்பல நெல்லன்னு சொன்னா
தன்னை அழுத மையனை பார்த்தது சொல்வா சொல்லி நிறுத்தி மறை இவன் தன்னை அழுத மையனை பார்த்தது சொல்வா கொண்ட பள்ளியை திறப்பவும் வாங்க வாசனை நல்ல பேர் ரப்பிக்க வேணும் சிவமே நல்லது என்று நகினர் மன்னம் அது மகிழ்ந்தே பேர் ரப்பிக்க வேணும் என்று சொன்ன போதே சொல்லி நிறுத்தி மறை இவன் நிலைபிறப்பிக்க வேண்டும் சிவமே எல்லோரும் நல்லதென்று சிவனோடு உரைத்தாரே இப்படி 3 பேர் உயிரும் கைலாசம் வருகிறது பாப்பான் தனியா நிக்கிறான் அண்ணனும் தங்கையுமா ஒரு கரையில் நிக்கிறாங்க ஆமா ஏன்னு சொன்னா என்ன இவங்களை கொன்ன பாவி பாத்தீங்களா அதான் அவனை அப்பாலே நில் என்று சொல்லி நிறுத்தி வைக்கின்றார்கள் பார்த்தார் பகவான் சொல்லுகின்றார் என்ன தாயே அம்மா லட்சுமி என்னையா இருவேரும் அழுது கொண்டே இருக்கிறீர்களே உங்களுக்கு என்ன நேர்ந்தது ஐயா என்ன என்னுடைய பேர் லட்சுமி என்னுடைய அண்ணன் பேர் திருகண்ட நட்டுவன் சரி நாங்கள் இருவேரும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அப்படியா நாங்கள் இருவேரும் நன்றாக தான் வாழ்ந்து வந்தோம் சரி வாழ்ந்து வரக்கூடிய சமயத்தில் என்னுடைய வாழ்க்கையில் அதோ நிற்கின்றானே சண்டாளன் வேலவனானவன் என்னுடைய வாழ்க்கையில் வந்தான் ஐயா என்னை காதலிக்கிறேன் என்று சொல்லி திருமணம் செய்வேன் என்று சொல்லி நம்பி அவனை சென்று நான் கானகத்திற்கு சென்றேன் சரி கானகத்திற்கு சென்று என்னை நம்பி தூங்க வைத்துட்டு என்னுடைய தலையிலே கல்லை போட்டு கொண்டு விட்டான் பாவம்தான் ஆகையினால் என்னை கல்லால் கொன்ற பலியை அடுத்த ஜென்மத்தில் என்னுடைய கையாலை வாங்க வேண்டும் அண்ணன் எப்படி இருந்தான் நான் இறந்த துக்கம் தாங்க முடியாம எங்க அன்னை சொல்லு எங்க அண்ணனை நான் செத்த இடத்திலேயே கல்லில முட்டி மோதி இறந்து விட்டா அப்படியா சரி இப்போ உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு இப்ப என்ன வேணும்னு கேட்க நாங்க இந்த ஜென்மத்துல எங்களை கல்லால கொண்ட பழிய கல்லாலை கொண்ட பழியை அடுத்த ஜென்மத்துல எங்க கையால வாங்கணும் ஆமா அப்படியா பழி வாங்க வேண்டுமையானால் ஒரே தாய் வயிற்றிலே ஒரு சூழலில் நாங்கள் அண்ணன் தங்கையுமாகவே பிறந்து வர வேண்டும் ஆமா அப்படியே தந்தேன் அதோ இருக்கின்றானே பாவி இவனை என்ன செய்யணுமா இவன் தான் தானே ஆமா இவனை ஏதாவது ஒரு பொல்லாத இடத்துல பிறக்க வைக்கணும் பிறக்க வச்சு நான் தான் கொல்லுவேன் நீதான் கொல்லுவியா நான் தான் இவனை கொல்லுவேன் சரி சித்திரபுத்திரனாரே பாருங்கள் உலகத்துல யாராவது குழந்தை இல்லாமல் இருக்கின்றார்கள் ஐயா நிறைய பேர் குழந்தை இல்லாம இருக்கிறாங்க என்ன நினைச்சு யார் தவம் செய்கிறார்கள் சோழவள நாட்டை ஆண்டு வருகின்ற செம்பிய மன்னன் திருத்தேவி அப்படியா ஆமா அவர்களுக்கு அண்ணனும் தங்கையுமாக மறுபிறவி கொடுத்து விடுங்க அப்படி ஆகட்டும் ஐயா இவங்க பழி எடுப்பதற்கு அந்த பாவி சரியான நேரத்துக்கு வரணும் பக்கத்துல ஏதாவது ஒரு ஊர் சொல்லுங்க அத செட்டிக்குளத்துல பிறவி செய்திருவோமா செட்டிக்குளத்திலயா செட்டிக்குளம் கொஞ்சம் வழி தூரம் ஐயா செட்டியார் குலம் காவேரிப்பு பட்டணம் செட்டியார் வம்சம் சரி அப்படியானால் அங்கே பிறவி செய்து விடலாம் மாணாக்கன் செட்டிக்கு மகனாக கொடுத்துருங்க இது நல்ல யோசனை ஆமா அப்படி என்று அழகாக 3 பேருக்கு மறுபிறவி கொடுத்தார்கள் கொடுத்து கைலாசமலையிலே பகவானும் பார்வதி இருக்க சோழவள நாட்டிலே நடக்கிறது பாருங்கள் நாட்டிலேயும் நல்ல நாடு காவலர்கள் புகழும் நாடு கோடை மழை பொழியும் நாடு குளிர்ந்ததென்ற வீசும் நாடு மாதம் ஒன்று மழை பொழியோ கோவேளையோ கோடை மழை பொழியும் நாடு குளிர்ந்ததென்றல் வீசும் நாடு அழகான ஒரு சோழவள நாட்டிலே செம்பிய மன்னனும் செம்பிய தேவியுமாகவே வாழ்ந்து வருகின்றார்கள் வாழ்ந்து வரக்கூடிய சமயத்தில் இவர்களுக்கு வெகு நாளாக குழந்தை என்பது இல்லை ஆமா குழந்தை என்பது இல்லாமல் இருக்கும் பொழுது இவர் யாரு தெரியுமா இவர்கள் மிகப்பெரிய சிவபக்தர்கள் ஆமா சிவனை வேண்டி தினமும் அனுதினமும் பூஜை செய்து அனுதினமும் வாழ்ந்து வருகின்றார்கள் வரும்போது ஒரு நாள் இந்த செம்பியனும் திருத்தேவியும் நினைக்கிறாங்க என்ன நினைக்கிறாங்க ஐயா
நமக்கு திருமணம் முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆகி ரொம்ப நாள் ஆகிவிட்டது. ஆமா, இவங்க கல்யாணம் முடிச்சு வரதும் போது எனக்கு எத்தனை வயசு? 12 வயசு. ஆமா, 12 வயசு ஆகியும் நான் எப்படி இருக்கிறேன்? இப்ப உனக்கு ஒரு 52 வயசு இருக்குமா? 32 வயசு தான். 32. 32 தாச்சா? 32 வயசு ஆகியும் முன் நெற்றியெல்லாம் நிறைச்சு போய் முழுமலடாகவே இருக்கிறேன் ஐயா. அதாவது இறைவனை நம்பினோர் கைவிடப்படா. கண்டிப்பா. அது மட்டும் இல்ல, என்ன உங்களை கல்யாணம் பண்ணிருக்க அண்ணனை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கிடுவோம். ஆமா, 7-8 பிள்ளைகளை பெற்று போட்டிருப்பேன். இப்படி ஒரு பொண்டாட்டி ஒரு மாப்பிள்ளை கிட்ட பேச முடியுமா? ஐயோ, சொல்லுவாங்க. ஆமா, என்ன சொல்லுவாங்க, பொண்டாட்டி அதிர்ச்சி மட்டும் சொல்ல மாட்டா. என்னைய மதுரையில கேட்டாக, மாயாபுரத்துல கேட்டாக, கும்பகோணத்துல கேட்டாக, ஆமா சேலத்துல கேட்டாக, தஞ்சாவூர்ல கேட்டாக, ஆமா போய் இந்த ஊர்லயும் கேட்டாக. அதான் சண்டாலே இவ்வளவு நாளும் பகை மனசுக்குள்ள வச்சுட்டு சத்திட்டாங்க. சரி, அது மட்டும் இல்ல, எங்கெல்லாமோ கேட்டு வாங்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் பாடுறேனே பாடு. அப்படியா? சண்டாளா, ஒரு குழந்தை இல்லையே. இப்படி என்று அழுது புலம்பக்கூடிய வேளையிலே ஆதி சிவனாரை மனதில் நினைக்க ஆதி சிவனார் மனதிறங்கி இவர்களுக்கு ஒரு குழந்தைக்கு வரம் கொடுக்கின்றார். சுமந்தாள் குழந்தையை 10 மாதம் சுமந்தாள். சரி, 10 மாதம் ஆனவளது மன்னவனை வார்த்தையின்னு சொல்வாழ்வாருங்க. ஏ மன்னாய நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கின்றது? வயரும் அடி வயரும் கட்ட வயரும் நோகு தையோ ஐயோ வெட்டி விட்ட மரம் போல் உடல் வயறு நோகு ஐயா. பொன் போல் மிக முதற்பாய் புகை மீதே